நமது வாசவி கல்லூரியின் வரலாற்றுத்துறை 1997 2000 ஆண்டு மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் முதல்படியாக நிகழ்ச்சிக்கு ஃபார்மாலிட்டியாக வேண்ட ஒரு மாதிரி இருக்குது. நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய மதிப்பிற்குரிய நமது பேராசிரியர்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் அதாவது கடந்த 2 டைம் நம்ம கூடி கலைஞ்சிருக்கிறோம். ஆனால் அதில் சாருங்களை வர வைக்கணும்னு எப்படியோ பேசிட்டே இருந்தோம். அது ஒரு இதாகிட்டே இருந்தது. இந்த முறை கட்டாயமாக வர சொன்னாங்க. ஆனால் இதில் என்னன்னா, நான் சொன்னதுமே சாருங்க அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க. எல்லாம் உங்களை வந்து பார்க்கணும், சாரை வந்து பார்க்கணும். அவங்க ரொம்ப இது பண்ணாங்க. முதல்ல ஜெய்சங்கர் சாரையும் மாலதி மேடம், குபுசாமி சார் அவங்கள வந்துட்டு வரவேற்கிறோம். அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய ஜெய்சங்கர் சார் மேடம் அவங்களையும் வரவேற்கிறேன். நிகழ்ச்சி வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாத்தையும் நானே வரவேற்றுட்டேன். முதல்படியாக பிரபாகரன் வந்துட்டு ஜெய்சங்கர் சாருக்கு பொன்னாடை போத்துவாங்க, மரியாதைப்படுத்துவாங்க. பிரபு அடுத்தபடியாக நமது மாலதி மேடத்திற்கு நமது விஜயா அவங்க பொன்னாடை போட்டு மரியாதை செய்வாங்க. மொபைல் இந்த விழாவிற்கு இந்த ரீயூனியன் சொல்லக்கூடிய முன்னாள் மாணவர்களை சந்திப்பதற்கு வந்திருக்கக்கூடிய நம்ம பேராசிரியர் முக்தாஜி அவர்களே, மாலதி அவர்களே, எல்லாரும் நான் பேரை சொல்லி சொல்றதா அல்லது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் பார்த்தா அது அப்படியே ரீவைஸ் ஆகி 1999 அந்த ஹால் நம்பர் 10 இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. லீவரும் பிசிக்கல் அக்கரன்ஸ்லாம் விட்டுங்க. லீவரும் இந்த மென்டலாக போனீங்கன்னா பின்னால் அப்படி சொல்லி அப்படியே கொஞ்சம் விங்ஸை கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த மாதிரி இந்த ரீயூனியன் அப்படிங்கிறது ஒரு மனசுக்கு அது இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 25 வருஷம் கழிச்சு ஒரு சில்வர் வீட்டில் வந்து அவங்க மேலே சேவை அவங்க மருமகள் சொல்லிட்டு இருக்காங்க. மாமா காலேஜில் 25 இயர்ஸ் எதிர்ப்புக்காக போகிறேன் நேற்று அந்த அவங்க கேட்பேன், நீங்கள் தான் ஃபேமிலியோட வரீங்க, நாங்கள் என்ன சார் அப்படிங்கிறப்ப நான் வந்துடுறேன். ஸோ ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பரவாயில்ல, நல்ல ஒரு ஸோ யூஸ்வலாக அதில் மிக முக்கியமான விஷயம் நம்ம மாப்பிள்ள சுந்தரேசன் அவர் பேசிட்டு வருவார். அது அந்த வகையில் எனக்கு நான் வந்து கூப்பிட்டோன்னே எனக்கு உங்கள் எல்லாரோட கூப்பிட்டு சந்தோஷம் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பிரியறதே மீண்டும் சந்திப்போங்கிற நம்பிக்கை. அது சந்திக்கணுங்கிறது நம்ம நம்பிக்கை சரியான போது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு நிறைய நம்பிக்கைலாம் பொய்யாய் போயிடுது வச்ச நம்பிக்கை. ஆனால் இந்த நம்பிக்கை மீண்டும் செய்யும். அதில் நீங்கள் நிறைய பேர் பார்க்கணும், இந்த ஜெய்மார் ஏதோ ஒரு அக்கேஷனில் அங்கங்கே நம்ம ரெஃபரன்ஸில் வரும், இடம் ஒரு சில நம்ம கான்டாக்டில் இருப்போம் போவோம். நம்ம வடிவேலு அப்பா இருந்தாலும் கிளாஸ்மேட், கிளாஸ்மேட்டோட சொன்ன என்ன அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இடம் தான் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அதாவது எவ்வளவு நேரம் பேசலாம், நான் பாட்டு 10 நிமிஷம் அப்படியா அப்படியா. அப்ப என்ன அப்படின்னா
நீங்க எல்லாமே வரலாறு படைச்ச சிங்கங்களா நிக்கிறீங்க. அதுதான் நான் படித்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஹிஸ்டரிக்கு யார் வருவா? எதுலையுமே கிடைக்கலாம் ஹிஸ்டரிக்கு போய் யாரும் நல்லவராஜாங்க. நான் வந்து எனக்கு மேத்ஸ் முடியாது, படம் வரையாது, எதுவும் பிரச்சனை இல்லை, அதுபடி வந்தவன் நான். ஆனா என்னைக்கு நான் சப்ஜெக்ட் மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் மட்டுமல்ல, இந்த வரலாறு படிக்கிற எல்லாரும் தலை நின்று நிற்கணும்னு அதுல வேறுபடலாங்க. படிக்கிறது எந்த சப்ஜெக்ட் படிச்சாங்க, அதை பத்தி இன்டெலிஜென்ஸ் இருக்கு என்ன இருக்கு, அதை பத்தி மாதிரி சேர்த்து வாங்கிக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த நீங்க வேலைக்கு பாருங்க, சந்தோஷமா இருக்கு. அதாவது நமக்கு வந்து எல்லாமே நிர்ணயம் பண்றது பணம் மட்டும் நல்ல எப்படி பாருங்க, நல்லா நல்லவனா இருக்கிறது. இப்ப என்கிட்ட வந்து பணம் நிறைய இருக்கலாம், இன்னைக்கு பார்த்தா ஒரு பெரிய ஒரு பிரமாதமா வாழ்ந்த ஒரு வீட்டு ஏழத்துக்கு வந்து இன்னைக்கு காலைல பார்க்கறது என்ன அர்த்தம் இருக்குங்க? நான் வாழ்ந்தேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், என் மகிழ்ச்சியை உங்க கூட பகிர்ந்துருக்கேன். இப்ப அன்றைக்கு நான் கூட்டத்தை சொன்னதான் இன்றைக்கு நான் சொல்றேன். இன்றைக்கு இங்க நான் நிக்கிறேன்னா உங்களால சொன்ன அதே கொஞ்சம் மறுபடியும் போறேன். நீங்க எல்லாம் படிக்க வந்ததாக நான் ஆசிரியர் இருந்தேன். உங்கள் மூலம் கிடைத்த சம்பளம் தான் என் குடும்பத்தை காப்பாற்று. இன்றைக்கு வரைக்கும் நான் தலை நிமிர்ந்து நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாணவரும் எனக்கு வந்து ஒரு பாடத்தை சொல்லி கொடுப்பீங்க, வடிவேல் ஆரம்பித்து சொல்லலாம். ஆனா இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாத மிகப்பெரிய ஒரு வரலாறு. இன்னைக்கு ராஜேந்திர சோழன் பிறந்தனா கங்கேந்திர சோழன் பிறந்த விசேஷமா அதிரடி அந்த மோடிஜி போயிட்டு இருக்கிறார், ரோட் ஷோ பண்ணி என்னமோ பண்ணிட்டு இருக்கிறார். அப்புறம் அப்துல் கலாம் நினைவு நாள் அவர் நீங்க எப்பேற்பட்ட போயிட்டு அவர் இந்த உலகத்தையே நம்மளது மாணவர்கள் தான். இப்ப நீங்க 25 வருஷம் கழிச்சு இன்றைக்கு நாங்க ஒன்றாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நாங்க நினைத்து பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா நீங்க உலகத்தையே பாத்தீங்கன்னா இந்த லேபிள் சில்வர் ஜூப்ளி. ஏன் அதை நம்ம வந்து ஒரு சில்வர் ஜூப்ளின்னு சொல்றோம் அப்படின்னா, மின்னணும் வெள்ளி அது விலைக்கு வச்சா பிரமாதம் மின்னும். அது மாதிரி இந்த உறவுகளாகட்டும், அது நண்பர்களாகட்டும், திருமணமாகட்டும், எந்த நிகழ்வாகட்டும், அது வந்து மேலும் மேலும் மேலும். இன்னைக்கு நீங்க வந்து அன்றைக்கு நீங்க வெள்ளாயத்துல போகும்போது எல்லாரும் அரசாங்கமான போயிடுச்சு. வெளியே பார்த்து உலகம் இவ்வளவு பெரிய உலகம், நம்ம எங்க காலம் இருக்கோம், நம்ம எப்படி எதிர்கொள்வோம், எப்படி நிற்போம். ஆனா இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் தன்னம்பிக்கையோடு என்ன பண்ணுறோம், எல்லாரும் உங்க குழந்தைகள் ரொம்ப மகிழ்ச்சி, எங்க பேர பிள்ளைகளை பார்க்க மகிழ்ச்சி. அதுதான் லைஃப்ல ரொம்ப முக்கியம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க காலேஜுக்கு வந்த காலம் வந்து ஒரு 16 வயசு, ஒரு 19, 17, 18 இடம் முடியாத வயசு. அப்ப யாரு நண்பன், யாரு ஒண்ணுமே தெரியாது. ஸ்கூல்ல அதுக்கான பருவம் நல்ல, அது படிப்போம். இப்ப நீங்க காலையில ஒரு இண்டிபெண்டா வரும் பொழுது இப்ப நண்பன் அடையாளம் கண்டுபிடிச்சு பார்த்தோம், இன்னைக்கு வரைக்கும் உங்க கூட வந்துட்டே இருக்கு. ஆக நண்பன் தான் யாரு அப்படின்னா சொல்லுவாங்க, அம்மாவுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா, அம்மா எப்படி இருக்கும்னா, அந்த பொண்ணு வந்து அம்மாவை சகோதரியாவும் நினைக்கணும், அம்மாவும் ஒரு ஃப்ரெண்டாவும் நினைக்கணும். இப்ப ஃப்ரெண்டுக்கு நம்ம என்ன பேசுவோம், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத விஷயத்தை கூட யாருக்கு நம்ம ஃப்ரெண்டு சொல்ல முடியாது, அப்பா சொல்ல ஃப்ரெண்டுக்கு சொல்ல, ஏன்னா அது பத்திரமாக இருக்கணும். எல்லாரும் ஃப்ரெண்டு சொல்லுவோம், யாரும் 2 பேரும் நீங்க அந்த 16 இருந்து 19 வயசுக்குள்ள நீங்க தேர்வு பண்ணி பாருங்க, அது நிக்கல, அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மாதிரி நான் தான் சார் இதை நடத்துறேன், அன்னையிலிருந்து பூங்கடிக்க குரல் மட்டும் மாறாம இருக்கு இன்றைக்கு வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இப்போ இன்றைக்கு வரைக்கும் நம்ம காலையில் ஒரு கான்டாக்ட் இருந்து கொடுத்துருக்கோம். மாணவர்கள் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர் தான் சொல்லுவாங்க, சார் நீங்கள் வரதே ஒரு அழகாக இருக்கும் சார், எனக்கு எதுவும் இல்லை, நான் போகாம வேடிக்கை போகிறேன். அது ஒரு போலீஸ்கார் அப்புறம் ஒரு சொன்னேன், சார் முதல்ல ஒரு சர்டிஃபிகேட் தான் வந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அது நம்மளுடைய வச்சுருவாங்க. ஆக நம்ம அது சாஃப்ட்னஸ் கடுமை வந்து அதை பண்ணும். ஆனால் என்ன பொறுத்த அளவுக்கு மாணவர்கள் கடுமையாக இருந்தாலும் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நட்புறவோட நான் பழகிறேன். வடிவேல் தான் கலைச்சிட்டு வருவாங்க, சா ஹெச்ஓடிக்கு சீக்கிரம் அது தனி பிரான்ச்சா ஓடிட்டு இருக்கணும். டெய்லி சார்ஜ் ஷீட் போடுறது, அப்புறம் என்கொயரி நடந்துட்டு இருக்கு, அப்புறம் ரிலீஸ் ஆகப்போம் அப்படின்னு. இது ஒரு பக்கம் நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த வயசுல நான் ஒரு மாணவனை 5 பேரை தண்டிச்சிருக்கோம். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவேன். அன்னைக்கு நான் எடுத்த முடியும். இன்றைக்கு வரைக்கும் மாணவர்கள் ஹெல்ப் பண்ணிக்கலாம். 82, 83 அது பெரிய ஒரு தகராறு ஆகிடுச்சு. தகராறுனா யாரும் நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி வந்து ஒருத்தர் ஆகிட்டாங்க. பிரின்சிபால் ஐடென்டிஃபை பண்ணி 5 பேரை வெளியேற்று. ஆனா 5 பேரை வெளியேற்ற பிறகு அப்போ வந்து கார்பரேஷன் ஆஃபீஸர் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல புக்கிங் ஆஃபீஸர் அண்ணா கார்பரேஷன் கேட்டுச்சு பக்கத்தில் போனோம். அந்த பையன் கும்பல் வெளியே விட்டான். அந்த பையன் வேலை பார்த்தேன், நான் கும்பல் வேலை
அண்ணமணிக்கு படிப்பாங்க. ஏன்னா அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணலாம், நம்ம பண்ண தப்பு சார் மன்னிச்சுக்கலாமே அடுத்த கட்டம். ஆனால் நம்மளோட பெரியவங்க எடுத்த முடிவு இன்ஸ்ட்ருமெண்ட்ல அன்னையிலிருந்து எந்த ஒரு காலத்திலையும் எந்த ஒரு கூட ஒரு பையன் ஒரு ஆறு ஸ்கூல் ஆறு வாங்கிட்டு வராரு, கேட்கல வாங்கி பிளஸிங் ஆனால் சார் நீங்கள் காப்பாற்றுறீங்க எப்போ ஞாபகம் இல்லையா ஒரு தேர்தல் மாறிட்டு வந்து உங்களுக்கு பார்த்தேன் தீர்மானம் வெளியே தர்றேன் ஒரு கேள்வி நிஜமான சொல்லி செஞ்சியா நான் செய்யறேன் சரி போனீங்க நேராக கூட்டிட்டு போய் நான் கேரண்டி இன்னைக்கு நான் டீச்சராக மாறி ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு சின்ன சின்ன சான்ஸ் நம்ம கொடுக்கும்போது அது நான் கேட்கிறேன் டீச்சர்ஸாக இருக்கிறவங்களோ அதுக்காக நான் சொல்றேன் எந்த ஒருவரையும் நம்ம கடுமையாக தண்டிக்க வேண்டாம், அவர்கள் வந்து வாழ்க்கை. அந்த வகையில நம்ம 25 வருஷத்துக்கு பிறகு உங்க எல்லாரையும் சந்திப்பது நமக்கு வந்து ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாத்தோட நீங்க நாங்கள் வரணும்னு நீங்க நினைச்சுக்க பாருங்க, அது வந்து நான் கொடுத்து வச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். பாப்பா சுந்தரேஷன் உங்களை வந்து ட்ரீட் பண்ணி பேசிட்டு அதனால இப்ப இன்னும் பார்த்தோம்னா பாதை காலகட்டம் எடுத்துக்கிட்டே தான் இருக்குது, மாணவர்கள் அடிக்கடி பேசுவாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம வரலாற்றை நினைக்கும் அதே ஒரு கடைசி மாதம் சம்பளத்தை காலேஜுக்குள்ள எந்த முன்னாடி சம்பாதிச்சுட்டா இது பண்ணோம். அது எதுக்குன்னா ஒரு எண்டோமெண்ட் 26 யூஜியில் ப்ரொஃபிஷியன்ட் வரும், யூஜியில் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுறோம், அடுத்தது பிஜியில் ஃபர்ஸ்ட் மார்க் வரும், அடுத்தது இந்த காலேஜ் முழுக்க இங்கிலீஷ்ல யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ எல்லா டிபார்ட்மெண்ட் 9 மேஜர் சேர்த்து, அடுத்தது பாய்ஸ் டிவிஷன் என்சிசி யார் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அந்த பையன், அதே மாதிரி கேர்ள்ஸ் 5ஆ பிரிச்சு கொடுக்கும். இப்போ இன்றைக்கு கூட இந்த மாணவர்கள் வாங்கிட்டு சில பேரை கூப்பிடுவாங்க, சார் அவர் நான் வாங்க முகம் தெரியாது ஆனால் நம்பரை வாங்கிட்டு பேசுவாங்க. ஆக இன்றைக்கும் நமக்கு அந்த பிளட் ரிலேஷன் மாதிரி நம்ம லைஃப் ரிலேஷன் மாதிரி அந்த வாசனைங்கிற மூச்சில் கலந்துருக்கு, அதனால இன்றைக்கும் மாற்ற முடியாது. அந்த வகையில் நீங்க எல்லாரும் சிறப்பாக இருக்கணும், மேலும் மேலும் உங்க லைஃப்ல உயரணும். நல்ல நிலை என்றைக்கு போனாலும் இந்த நட்புங்கிற ஒரு இதை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா இது ரொம்ப ஏன்னா வயதான காலத்துல எங்க ஏஜ்லாம் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். ஏன்னா ரிலேஷன்ஷிப் கூட கொஞ்சம் கட் ஆகும், நிறைய கட் ஆகும், நம்ம பர்சனல் லைஃப்ல நம்ம பார்க்கணும் ஒரு சில விஷயம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் என்னைக்கு கட் ஆகும். ஆக நீங்க வயதான காலத்துல முதியோர்கள் ஆகிற சமயத்தில் கண்டிப்பாக எது உங்களுக்கு உதவும்னா இந்த நட்புங்கிறது மிக கண்டிப்பாக வரும். ஏன்னா நான் பர்சனலாக அனுபவிச்சுருக்கேன். நன்றாக பழகக்கூடிய நண்பர்கள் ஒரு 5 பேர் கூட இருந்தால் போதும், நம்ம லைஃப்ல எந்த திறமைகள் நாம் இது பண்ணலாம். அதே போல வீட்டில் நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று தாய் தந்தை, அவர்களோட ஆசீர்வாதம் என்றைக்கும் உங்க முன்னால போயிட்டு அவர்களை கவனிக்கணும். அதே போல இப்ப எல்லாரும் இந்த கேள்வியில வந்து குழந்தைகளை படிக்க வைக்க ரொம்ப டென்ஷனா இருப்பீங்க, ரொம்ப டென்ஷன்லாம் படாதீங்க. எல்லாமே இன்னும் சொல்ல போனா எதிர்வரும் காலங்களில் எல்லா கிராபிக்ஸும் மாறப்போகுது. இந்த படிப்புக்கு தான் இதுன்னு கிடையாது, யார் வேணாலும் எந்த இதுக்கும் போலாங்கிற லெவல் தான் எனக்கு எதிர்காலம் வந்துட்டு இருக்கு. சிறப்பாக உங்க குழந்தைங்க ஒன்று கரெக்டான டைமென்ஷன்ல காயணும். இதை படிச்சா டாக்டர், இதை படிச்சா இன்ஜினியர், எதிர்காலத்தில் டாக்டர் இல்லாத ஒரு சூழல் வந்துட்டு இருக்கு, இன்டர்நெட்லேயே வைத்தியம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஆக எது எப்படி மாறும் என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, அவர்களை வந்து எல்லா இதுக்கும் தயாராக நிலையில் அவங்களை வளர்த்துங்க, நண்பர்களாக வளர்த்துங்க, பிள்ளைகளை வளர்த்துங்க, நண்பர்கள் துணைமையோடு வளர்த்துங்க, சிறப்பாக வருவார்கள். அதே போல அன்றைக்கு மீண்டும் சொல்றேன், ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம். திஸ் இஸ் த ஏஜ். ஏன்னா நமக்கு வந்து லைஃப்ல ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கும். இது வந்து நம்ம வந்து டஸ்ட்பின் நாட்டம் வச்சோம்னா உடம்பு டஸ்ட்பின் தான். எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்துட்டு வீடு, ஆஃபீஸ் பண்ணா ஆஃபீஸ், அப்படி பிரிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரு டைம் அலோகேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே ரியலி ட்ரூ செட் ஆஃப் பீப்புள். அதுதான் இன்றைக்கு லைஃப்ல மிக முக்கியமாக இருக்க சொல்லி இந்த சில்வர் ஜூப்ளிக்கு நீங்கள் எல்லாரையும் அழைச்சி இந்த துறையில் நாங்கள் 3 பேர் இன்றைக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்றது தெரியல. ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி அபவுட் இட். அந்த வகையில் மீண்டும் நீங்கள் எதிர்வரும் காலங்களில் இப்போ கூட்டா எங்கேயும் நீங்கள் அழைக்கணும்னு சொல்லி ஏன்னா எங்களுக்கு ஒரு ஹாப்பி அக்கேஷன். ஆனால் டாக்டர் பார்த்தீங்கன்னா நான் ரிட்டையர் ஆன படம் கூட ரொம்ப பிஸியாக இருக்கு சர்வீஸ். வேறு கூட ஒரு மீட்டிங் பேசுகிறா போலாம் எவ்ரிடே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வச்சிருக்காங்க. பட் எல்லாமே சோஷியல் கமிட்மெண்ட்ஸ் ஆசோசியேஷன் ஆரம்பிச்சு ரிட்டையர் பென்ஷன் நமக்கு தெரிஞ்சதை யாருக்காவது செய்யணும், சும்மா என்ன பண்ணணும், யார் கடவுளுக்கு ஒரு ஹெல்ப் திறமை கொடுத்துருக்காங்க, யாருக்கா பயன்படுத்தணும், என்னோட விஷயம் என்ன பண்ணுது. அந்த மாதிரி நேற்று கூட ஒரு முந்தான ஒரு மீட்டிங் வந்து இருந்துருக்கேன். இந்த மாதிரி சமயங்கள் உங்களை மாதிரி யங் மைண்ட்ஸ் கூட நாங்கள் ரியாக்ட் பண்ணுறது வந்து எனக்கு இன்னுமே என்னோட ரன்னிங்ல ஜோஷ், ஒரு பெரிய ஒரு ட்ரஸ்ட் கொடுங்க, ஒரு நல்லது ஒரு தனியாக ஒரு பேரையும் சொல்லியிருக்கணும். டைம் இல்லை, நான் காலம் நேரம் பேசிட்டேன். பேசுனதுனால இந்த நல்லது வாங்கி மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லி நான் இந்த துணை சார்பாக அரசியல் சார்பாக மிகப்பெரிய ஒரு அனைவருக்கும் காலை வணக்கம். இது வந்து ஆக்சுவலா பேரண்ட்ஸ் டே, ஹாப்பி பேரண்ட்ஸ் டே. இப்போ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்றேன். குழந்தைகளெல்லாம் கூட்டிட்டு வந்துருக்கீங்க. அதோட வந்து இன்னைக்கு காலையிலேருந்து என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது என்ன அப்படின்னா, இன்னைக்கு பேரண்ட்ஸ் டே கூப்பிட்டுருக்காங்க,
நமக்கு வந்து இன்னைக்கு பேரண்ட்ஸ் டேக்கு இத்தனை குழந்தைங்க, நம்ம குழந்தைகளை பூரா நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது. ஏன்னா எத்தனை வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் டே வந்து இன்னைக்கு குழந்தைங்க வந்து அப்பா அம்மாவுக்கு சொல்றாங்கன்னு தெரியல. நீங்க இத்தனை பேர் எல்லாரும் வந்ததுனால நான் வந்து இன்னைக்கு எங்களை ஆசிரியரா மட்டும் நினைக்கல, உங்களுடைய பேரண்ட்ஸா நாங்க 3 பேர் வந்து இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். சந்திக்கிற அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி நினைக்கும் போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. என்ன அப்படின்னு நாவுக்கு வந்து ஃபோன் பண்ணோம், திடீர்னு மேடம் இந்த மாதிரி நாங்கள் வந்து எல்லாரும் ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் உங்கள் 3 பேர்த்தையும் நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம். எனக்கு கொஞ்சம் மனசில், ஏன்னா நீங்கள் எல்லாம் படிக்கிறப்போ நாங்கள் டிபார்ட்மெண்ட்டில் 9 பேர் மொத்தம் இருந்தோம். அதில் நிறையா பேர் இல்லை. இப்போ சமீபத்தில் நாகப்பன் சார் கூட இதாகிட்டாரு. ஸோ ரொம்ப காலையில் கொஞ்சம் அது நினைக்கும் போது மனசு வந்து கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ பேர்த்தோடு இருந்தப்போ நம்ம வந்து இப்போ இன்னைக்கு 3 பேர் தான் இங்கே வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 97 பேட்ச் உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து பிள்ளைங்களெல்லாம் நிறைய பேருக்கு அப்படியே அடையாளமே தெரியல. ஏன்னா எல்லாரும் வந்து இன்னைக்கு காலத்தினுடைய சூழ்நிலை எல்லாமே மாறிட்டு வருது. ஆனால் அந்த அன்பு மட்டும் உங்ககிட்ட மாறல. எல்லாரையும் எப்படி கிளாஸ்ல எப்படி பார்த்தனோ, நான் இன்னைக்கு அலுமினி வீட்டுல பாக்குறப்ப நிறைய பேர் எனக்கு அடையாளம் தெரியல. ஆனா அவங்க சொன்னாங்க, மேடம் நீங்க மட்டும் அப்படியே இருக்கிறீங்க, உங்களுக்கு எனக்கு அடையாளம் தெரியல, நான் ஒருத்திதான் நீங்க இத்தனை பேர் அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அன்னைக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு காலையில இருந்தே எனக்கு வந்து ஒரே பரபரப்பா தான் இருந்தது. நான் வந்து மேடம் 12 மணிக்கு வந்தீங்கன்னா போதுண்ணா, ஏன்னா 12 மணிக்கு வந்தா போதுங்கிறாரு. லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே அனுப்பி விட்டுருவாங்க, சும்மா சாப்பிட்டு இன்வைட் பண்ணிருப்பான் அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அன்னைக்கு வந்துமே ரொம்ப சந்தோஷம். சார் வந்து சேவலி மனதை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உங்களுடைய அபிமான ஹீரோ வேறுங்க கடைசியா பேசுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, நான் சீக்கிரம் பேசிட்டு வந்து குழந்தையாங்க அவருக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா வேணும், அதனால வந்து என்னை வந்து பேச சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உங்களுடைய அந்த ஏற்பாடு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எவ்வளவு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டுல தானே இருக்கிறீங்கன்னு எல்லாரும் கல்யாணம் விருந்து அப்படி இப்படி கூப்பிடுவாங்க. நம்ம கண்டிப்பா பண்ணணும். அப்பெல்லாம் வந்து ஒரு சலிப்பு வந்து யாருடா போறது, கூப்பிடா முட்டா கூட போகாம இருந்துடலாமே. ஆனா என்னன்னே தெரியல, இந்த அலுமினி மீட்டாட்டி இன்னைக்கு நீங்க சொன்னோன்னே காலையில இருந்து ஒரே பரபரப்பு. சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா கிளம்பி நம்ம பசங்களை எல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு. நீங்க வந்து இவ்வளவு வருஷம் கழிச்சு எங்களை எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறது உண்மையிலேயே எங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து உங்களை எல்லாம் பாக்குறது வந்து எங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து எங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா மகிழ்ச்சி தானே எல்லாத்துக்குமே காரணம். சந்தோஷமா இருந்தாவே ஹெல்த் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால நீங்க எல்லாத்தையும் நாங்க பார்த்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாருமே ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கிறீங்க. ஸோ எனக்கு வந்து என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய நேம் தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க நேமும் உங்களுடைய ஃபீல்டு பொசிஷன் என்ன டெசிக்னேஷன் இருக்கிறீங்க இது எல்லாத்தையும் வந்து கண்டிப்பா உங்களுடைய போன் நீங்க எப்ப வேணாலும் எந்த சூழ்நிலையிலையும் எங்களோட பேசலாம். ஸோ நாங்க ஆசிரியர்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு மற்றொரு பேரண்ட்ஸ் தான் அப்படிங்கிறத நீங்க நினைச்சு நல்லா இருக்கிற வரைக்கும் என்னைக்கு நீங்க கூப்பிட்டாலும் நாங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ணுவோம். அது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நல்லா இருக்காது, 11 மணி டைம் அவங்க கிட்ட சொல்லியாச்சு, நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது சார், அது சரியா இருக்காது, அதனால டைம் வந்துட்டு ஒரு 12 மணிக்கு மேலே நாங்கள் சொல்றேங்க சார், அதுக்கு மேலே வந்துருக்கேன் அப்படின்னா ஜெய்சங்கர் சார் வந்து ஆமாப்பா சரி ஓகேப்பா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வரோம். இல்லை சார் நாங்கள் வெயிட் பண்ணா தப்பு இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்காது, நீங்கள் கொஞ்சம் நான் சொன்னதுக்கப்புறம் வந்துக்கலாம் சார். நான் மேடம்கிட்டே அதையும் சொல்லிட்டேன். அந்த தலைவர்கிட்ட சொன்னேன், சார் டேய் நான் வந்து பேசிட்டு உனக்கு என்னடா சரி அவர் எப்பயும் நம்ம சொன்னா கேட்க போறாரு சரி சார் அப்படின்ட்டு நம்ம சார் அவர்கள் இப்போ உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்காரு. எப்பா எடிட் பண்ணுவீங்கல்ல உங்க பாட்டு அப்படி போடுறாதீங்கப்பா. தம்பி உண்டாட்டி அதை எப்படி சகோதரி சொல்ல முடியும்? ஆக எஸ் மாலதி அவர்களே, டாக்டர் கைவெளி அவர்களே, அவங்க உங்களுக்கெல்லாம் பேரண்ட்டு சொன்னாங்க, நான் இல்லை. நான் எப்படி பேரண்ட் ஆக முடியும்? பூங்கு யசோதா ஏன் சத்தியா விஜயா சத்தமாவா டே கம்மு நிறாமாப்ல. எனக்கு உண்மையிலேயே
1980 நான் முதல்ல ஜாயின் பண்ணேன் லெக்சரா. அந்த 80-83 செட்டு ஒரு அலுமினி மீட்டு கூப்பிட்டுருந்தாங்க வாசவி இதில் வெள்ளச்சாமட காலேஜ்லிங்க. பஸ்ஸில் இறங்கின நேரம் அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து தூக்குனவனுங்க அந்த ஹாலுக்குள்ளே கொண்டு போய் காலேஜுக்குள்ளே எடுத்துனானுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, மாணவன் ஆசிரியங்கிற உறவை தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நட்பு, என்னோட மாணவர்களை எப்போவுமே ஒரு நட்போட பார்க்குற பழக்கம். அதே மாதிரி மாணவிகள் அனைவரையும் ஆமாம் சிரிக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ. ஜெய்சங்கர் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களையெல்லாம் பார்க்குறதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இது. நீங்கள் 2 தடவை கூப்பிட்டா முட்டதுக்கே பாயை பிடிச்சி திட்டினேன். ஏடா 2 தடவை கூப்பிட்டு இருக்கிறீங்க, கூப்பிட வேண்டியதாடாது. ஏன்னா மற்ற எல்லா வேலையை விட உங்களை பார்க்குறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் நட்பை பற்றி சொன்னார். தர்மன் எழுதின கவிதை தான் ஒன்று ஞாபகம் வருது. டாக்டர் தர்மன் இன்னைக்கு வர முடியல, அவர் எழுதின கவிதை இருக்குது. அதாவது கொட்டும் குருதியை கட்டும் கைக்குட்டைம்பார் நட்பை. அப்படி அருமையான நட்பு வட்டாரத்தை வச்சுருக்கீங்க. அந்த நட்பு வட்டாரத்துக்குள்ளே எங்களையும் கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த நட்பை பற்றி ஒரு சின்ன ஒரு கவிதையை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். வைரமுத்து எழுதின கவிதைங்க இந்த நட்பை பற்றி. 2 தோழிமார்கள், அதாவது ஒரு கிராமத்தில் 2 தோழிமார்கள், ஆமாம் சத்யா மாதிரியும் விஜயா மாதிரியும் ஒரு தோழிமார்கள்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 தோழிமார்களும் எப்படி பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத அந்த கவிதையாக சொல்கிறார். ஆத்தோரம் பூத்த மரம், ஆனை அடங்கு மரம், கிளையெல்லாம் கூடி கட்டி கிளி அடையும் புங்க மரம், புங்க மரத்தடியில் பூவிழுந்த மணல் வெளியில் பெண் பார்த்த சிறுவயது பெண்ணே நினைவிருக்கான். சிரிக்கி மக பாவாடை சீக்கிரமா அவருதுன்னு இரிக்க முடிவோட்டு எங்காத்தா கட்டிவிட பட்டு சிறுகயிறு பட்டையிடம் புண்ணாக இடுப்பு சிறுதடத்தில் என்ன வச்சே நினைவிருக்கா. மருதாணி வச்ச வரல் மடக்காம நாயிருக்க நாசமா போன நடுமுதுவு தானரிக்க சுருக்கா ஓடி வந்து சொரிஞ்சு விட்டே நினைவிருக்கா. கருவாட்டு பானையில சிறுவாட்டு காசெடுத்து கோணாறு கடை போய் குச்சி ஐசு 1 வாங்கி நாங்குடுக்க நீதிங்க நீ கொடுக்க நான் திங்க கலங்கிய ஐசு குச்சி கலர் கலரா கண்ணீர் விட பல்லால் கடிச்சு பங்கு போட்ட வேலையில் வீதி மண்ணில் 2 துண்டா விழுந்துருச்சு நினைவிருக்கா. வெள்ளோடை சலசலக்க வெயில் போல நிலவடிக்க வெள்ளை துருவல் போல வெள்ளி மணல் பளபளக்க கண்ணாமூச்சி ஆலையில கால் கொலுச நான் துளைக்க ஓங்காலுக்கு என் வீட்டில் நொக்கு ஓங்காலு கொலுசை எனக்கடுத்து மாட்டி விட்டு ஓ வீட்டில் நொக்குப்பட்ட ஏண்டி நினைவிருக்கா. சரிங்க, அடுத்ததான் முக்கியமான விஷயம் வர்றா. அதாவது பல்லாங்குழி ஆடையில பருவம் திறந்து விட ஈர பசை கண்டு என்னவோ ஏதோன்னு சாகத்தான் போறேன்னு சத்தமிட்டு இயலுக விடுவிடுன்னு கூட்டியாந்து வீடு சேர்த்தே நினைவிருக்கா. எல்லாம் சரித்தியா. அடுத்து ஒன்னா வளர்ந்தோம், ஒரு தட்டில் சோறு தின்னோம், பிரியாத இருக்க ஒரு பெரிய வழி யோசிச்சோம். அது என்ன வழி? ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்களத்தியாவான சம்மதிச்சோ நினைவிருக்கா. அப்படிப்பட்ட நட்பு, அவ்வளவு சின்ன வயசுல அவ்வளவு நட்பு. கடைசியில அதான் சொல்லுவாரு, ஆடு கனவு கண்டா அருவா அறியாது, புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு தெரியாது. எப்படியோ வாழ்ந்தோம், இடிவிழிந்த ஓடானோம், 20 வயசுக்கப்பால் இருவேறு திசை போனோம். தண்ணி இல்லா காட்டுக்கு தாலி கட்டி நாம் போக, வரட்டூர் தாண்டி வாக்கப்பட்டு நீ போக, ஏம்பளப்பு ஏன் புருஷன் ஏன் குழந்தை ஏன் பொழப்பு என்னோட, ஓம் புருஷன் ஓம் பொழப்பு ஓம் குழந்தை உன்னோட. முடிச்சுட்டு நாளும் கடந்துருச்சு, நரை கூட விழுந்துருச்சு, வயிற்றுல வளர்ந்த கொடி வயசுக்கும் வந்துருச்சு. இப்போதான் இயல்பா சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு ஆத்தோரம் பூத்த மரம், ஆணை கட்டும் புங்க மரம், போன வருஷத்து புயற்காத்தில் சாஞ்சிருச்சுன்னு முடிக்கிறார். அதாவது நம்ம நட்பா இருக்கிற போது என்னென்னமோ பேசணும், என்னென்னமோ செஞ்சோம். ஆமாம், அதாவது ஒரு தட்டில் சோறுதுன்னு ஒரு புருஷன் கட்டி ஒரு தட்டில் சோறுதுன்னு, அதே மாதிரி ஒரு உண்டாட்டி கட்டி இவனு 2 பேர் ஒன்னா வாழன்னு நினச்சிங்க. இப்படியெல்லாம் நினச்சது இருக்காது. நாள் கடக்க இப்படிலாம் வரும்.
அப்படி வருகிற போது எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கடமை நம்ம அப்பா அம்மா. நீங்கள் ஓன் பிலீவுங்க, எங்கள் அம்மா மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருக்கணும், ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன். அதான் உண்மைங்க. அம்மாவுடைய உழைப்பு தான் நான் கடவுளுடைய கிருபியில் ஒரு பைசா செலவு இல்லாமல் நான் இதுக்கு ஃபோரெக்ஸ் கார்டெல்லாம் கொண்டு வந்தேன். யூஎஸில் ஃபுல்லாக சுற்றினேன். சுற்றிட்டு இப்போ என்னாச்சுன்னா இந்த பாஸ்டனில் இருந்து புரியுங்க, ஃபிலடெல்ஃபியாவில் இருந்து எல்லா பகுதியும் பார்த்துட்டு அந்த அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி புக்கை எடுத்து வச்சு இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா உண்மையிலே ஏன்னா அந்த அப்போ நடத்துகிற போது எனக்கு தெரியல, இப்போது அதை படிக்கிற போது அவ்வளவு இதாக இருக்குதுங்க. இந்த சாரடாகா போயிருந்தா அந்த பாஸ்டன் தேநீர் இருந்த பார்க்குற போது, அந்த கடலை பார்க்குற போது, அதை படிக்கிற போது அவ்வளவு ஒரு உணர்வுபூர்வமாக இருக்குது. வெர்ஜீனியாவில் நடந்த அந்த சிவில் வாரில் அந்த சிவில் வார் மியூசியத்துக்குள்ளே போய் அங்கே பார்க்குற போது ஜெஃபர்சன் டேவிஸு அதுக்கு ஒரு தலைவர், அங்கே ஒரு ஒயிட் ஹவுஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு போகிற போது இதை புக்கை படிக்கிற போது தான் தெரியுது நான் போகிறதுக்கு முன்னாலே படிச்சுட்டு போயிருக்கேன், தப்பு பண்ணிட்டேன், இன்னொரு தடவை போகணும் படித்தேன். கடவுள் புண்ணியத்தில் என்னாச்சுன்னா ஃபோரெக்ஸ் கார்டெல்லாம் கொண்டு போயிருந்தேன். ஆனால் $1 செலவு பண்ணாமல் அமெரிக்கா முழுவதும் சுற்றுவதற்கு ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில், கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில், சாப்பல் ஹில் யூனிவர்சிட்டியில், அட்லாண்டிக் சிட்டியில் எல்லா பக்கமும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா அது உங்களை மாதிரி மாணவர்கள், உங்களை மாதிரி ஒரு நட்பு எனக்கு இருந்த ஒரு காரணம்தான். உங்களை மாதிரி மாணவர்கள் நம்ம அங்கே போயெல்லாம் யசோதாவை தேடி போகாமையெல்லாம் வேலைக்காக நம்ம கையில் காசெல்லாம் செலவு பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஊரில் ₹1 எடுத்து அங்கே 83 ரூபா, அவங்க ₹1 83 ரூபா நமக்கு. ஆனாலும் நான் தயாராக தான் போனேன். ஆனால் $1 கூட செலவு பண்ண விடல. அந்த அளவுக்கு எல்லா பக்கமும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது கிடைச்சிதுன்னா அதுக்கு ஒரே காரணம் எங்கள் அம்மா. ரோட்டு மண்ணு வெட்டி செங்கல் செமந்து என்னை படிக்க வச்சுது. கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவை என்னால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு இது இல்லாமல் பார்த்துக்கிட்டேன். அது மாதிரி ஜெய்சங்கர் அருமையாக சொன்னாங்க, அப்பா அம்மாவை பார்க்க வேண்டியது நம்ம கடமை. அது பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையெல்லாம் வித்தியாசம் இல்லை. ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவை, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பல சிக்கல்கள் இருக்கலாம், பல இன்னல்கள் இருக்கலாம். அது யாராக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைனாலும் சரி, ஆம்பளை பையனாலும் சரி, அப்பா அம்மாவை தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்குங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, ஒரு நல்ல நட்பு இருந்தால் என்ன உண்மையிலேயே என்ன சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், ஐயோ, அம்மா அப்பாங்கிற முறையில இப்போ இல்ல ஆமா, அதாவது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனி சுந்தரேஷ் சொன்ன பூங்ஸு சுந்தரேஷ் சொன்னது ரொம்ப அருமையான ஒரு இது. ஏன்னு கேட்டேன்னா, நான் உதாரணத்துக்கே சொல்லிடுறேன். இப்போ எங்கள் மாமியாளுக்கு 94 வயசு. கொத்தை எடுத்துக்கிட்டு புல் வெட்ட போயிடுது. திடீர்னு கீழே விழுந்துருது. போய் கீழே விழுந்துருதுங்க. அதை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியிருக்கு. நாங்கள் ஒரு நாள் கூடங்க இந்த அம்மா இப்படி பண்ணுது, இந்த அம்மா கொண்டு ஆஸ்பத்திரியில் தொலைய வேண்டியிருக்குது, ஒரு நினப்பு வந்ததில்லை. ஆக மாமியாரும் சரி மாமனாரும் சரி, நீ அம்மா அப்பாவை கூட உங்களை மன்னிச்சிருவாங்க, மாமியாரை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும். புரியுதுங்களா? ஏன்னு கேட்டால் அதை விட நீங்கள் போய் இருக்கிறது அங்கே. அவங்கள தயவு செஞ்சு அவங்க வயசான காலத்தில் பெரிய சிரமமாக இருக்கும். நீங்கள் ஓன் பிலீவுங்க, பெரிய சிரமம் தான். ஆனாலும் அதை சிரமமாக நினைக்க வேண்டாம். ஏன்னா அவங்க நமக்காக எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. இப்படி ஒரு அருமையான மனைவி, பூங்ஸ் மாதிரி ஒரு மனைவி கிடைச்சிருக்குன்னா அது காரணம் மாமனார். அதே மாதிரி அதே மாதிரி தான். ஆமாம், வயசு வரைச்சா வச்சுக்கோ, உனக்கு அருமையான புருஷன் கிடைச்சிருக்காப்புல. அதோட மாமனார் இருக்காங்க. அவங்கள பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கடமைகன்னு அதை நீங்கள் செய்வீங்கிற நம்பிக்கை என்னுடைய மாணவர்கள் முறையில் செய்வீங்கிற நம்பிக்கை இருக்குது. சரியா? ரைட்டு. அதோட உங்களை எல்லாம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது இது வரைக்கும் இருந்தோம், வாழ்ந்தோம், இன்னும் வாழ போகிறோம். இதில் உங்களை எல்லாம் இன்னைக்கு வீட்டுக்காரம்மா சொல்கிறாங்க, நீ என்ன வேலை கிடந்தாலும் அலுமினியம் மீட்னா ஓடி போயிருவிய. அது என்னை கூப்பிட மாட்டிய? சரி, என்னை கூப்பிட மாட்டிய அப்படி. இல்லை
ஆ ஆ, அந்த வேலை அக்காவை கூட்டி வரவே மாட்டேன். ஆமா ஆமா. அப்புறம் அம்மாலாம் அதெல்லாம் கிடையாது போ. ஆக உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எப்போ சந்திக்கிறனால எப்போ சந்தித்தாலும் உங்களை பார்க்கணும், எப்பப்போ பார்க்க முடியுமோ உங்களை பார்க்கணும். உங்களை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் பக்காவா பாய் தான் முக்கியமாக காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவருக்கும் மற்ற எல்லாத்துக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 5 நிமிஷம். ஏப்ரல் 5ஆம் தேதி நம்ம வாசவி காலேஜில் ஹிஸ்ட்ரி அசோசியேஷன் அலுமினி ஒரு 5-6 பேர் நான் பார்த்தேன். நம்ம இப்போ கேட்டாங்க நேரம் 5 வைக்கிறேன்னா, அப்போ பாம்பேல இருந்து சரி 4 வந்துடுறேன்னு சொல்லிட்டு 4 நைட்டு வந்தேன். 5ஆம் தேதி வந்தேன். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், நிறைய அசோசியேஷன் என் பேரில் நான் பிரின்ஸிபலாக இருக்கும்போது தான் இப்போ இது மேத்ஸ் ஆரம்பித்தோம், அலுமினி ஆரம்பித்தோம். கெமிஸ்ட்ரி அதுக்கு முன்னாலேருந்து நல்லா செஞ்சுட்டு இருப்பாங்க. என் பேரில் தான் ஜுவாலஜி ஆரம்பித்தோம். ஆனால் ஹிஸ்ட்ரியோட வைப்ரேஷன் கண்டிப்பாக வரல. அதை நான் முதல்ல சொல்லணும்னு நினச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் ஃபுல்லு இடம்பத்தில் 200 பேர் அன்னைக்கு யாரும் ஒரு நிலையிலே இல்லை, எல்லாம் ஒரு ஸ்டேஜ் மேலே ஒரு எங்கேயோ பறக்கிற ஒரு ஃபீல். இதெல்லாம் ட்ரோன் மாதிரி தான் அன்னைக்கு இருந்தாங்க, யாரும் இல்லை. அந்த ஒரு ஃபீல் ரியலி ஃபண்டாஸ்டிக். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மீட்டிங், முதல்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங்லாம் பார்த்துருக்கேன். ஒரு 50 பேர் 60 பேர் வராங்க. ஃபர்ஸ்ட்லி 200 தாண்டி ரெக்கார்டு பதிச்சது வாசவி ஹிஸ்ட்ரி ஒன்று தான். ரெண்டாவது இந்த டூரை பற்றி சொன்னீங்க. ஆக்சுவலாக நாங்கள் தஞ்சாவூர் இது வரும்போது தாவூது நம்ம யதீஷ், ரமேஷ், பாபு இவங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்தாங்க. அங்கே இருக்கும்போது நாங்கள் ரெஃப்ரெஷ் கோர்ஸ் வந்தபோது அந்த சமயத்தில் தான் தஞ்சாவூரை நிறையா சுற்றி பார்த்தோம். இன்றைக்கு நம்ம குப்சாமி சார் கூட சொன்னார், அதாவது வரலாறுங்கிறது இடத்த பார்த்துட்டு படிக்கணுங்கிறதான் வரலாறு, அப்போ தான் லிங்க் ஆகும். இப்போ அதையே நான் என்ன பண்ணேன், இந்த 14, 15, 16 சீனியர் சிட்டிசன்ஸ் ஒரு 17 பேர், 87 வயசு ஒருத்தர், அதுல இருந்து 62 வயசு வரைக்கும் கங்கை கொண்ட சோழ ஃபர்ஸ்ட் தஞ்சாவூர் ஆரம்பிச்சு, கங்கை கொண்ட சோழ ஆரம்பிச்சு, சித்தனவாசல் முடிச்சு, இப்படி 3 இடத்த கூட்டிகிட்டு போயிட்டு 3 நாள் டூர் பிரமாதமாக இருந்தது. இப்போ நான் நம்ம மாணவர்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட அடிக்கடி கான்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க, சார் அந்த பீரியட் நாங்கள் டூர் கிளம்புனா சார் அதுக்கு பிறகு எங்கேயுமே பார்க்கலன்னு நிறைய பேர் சொல்லக்கூடிய கூட கேட்டிருக்கேன். எதுப்பா? ஆமாம், அந்த மாதிரி அந்த 2 விஷயம் உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணணும். இந்த மாதிரி வேற பெருசாக வேற எந்த காலேஜ்லேயும் டிஸ்ட்ரிக்ட் டூர் போகிறதில்ல. நம்மளது நிறைய இடம் ஒரு இந்த நிகிலா செட்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துல 6 டூர் போனாங்க. அந்த நிகிலா தான் சொல்லுவோம், ரியலி ஐம் ப்ரிவிலேஜ் அப்படிங்க. ஸோ அந்த வகையில் வாசவி காலேஜ் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் என்றைக்குமே ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. அதே மாதிரி அலுமினி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை எல்லாரும் சேர்ந்து, நீங்க தான் இப்போ இருக்கல அதில் மூத்த மாணவர்கள் இருப்பீங்க, கொஞ்சம் அதை வழிநடத்தி இன்னும் செழுமை செஞ்சு, அதில் எதை முன்ன பின்ன குறைகள் இருந்தால் செழுமை சேர்ந்து அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பாடியாக வச்சு பின்னால் வரக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கை தரணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஹிஸ்ட்ரி படி, நம்பி படி, உனக்கு எதிர்காலம் இருக்குங்கிறத யார் சொல்லணும்னா ஆசிரியர் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லணும். அதுதான் முக்கியம். ஏன்னா இதனால நாளைக்கு ஐயோ ஹிஸ்ட்ரி படிக்க ஃபியூச்சர் முன்ன பின்ன இருக்கு. அப்படி பார்த்தா எல்லா சப்ஜெக்ட்லாம் பிரச்சனை இருக்கு. இப்போ பிகாம் படிக்கிற எல்லாரும் ஷைன் பண்ண முடியுதா? இல்லை. நீ எதையும் எந்த சப்ஜெக்டை படிக்க வேண்டிய முறையில் நீ படிச்சு எந்த விதத்தில் நீ அப்ளை வேண்டிய அப்ளை பண்ணும் பொழுது மிக கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்லது ஒரு லைஃப் உண்டுங்கிறத நீங்க எடுத்துக்காட்டா விளங்குங்கிற கோரிக்கையை வச்சு, ஏன்னா டைம் ஆச்சு, அதனால லஞ்சுக்கு போகலான்னு சொல்றேன். தாவூத் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம். அதனால எங்க அழைத்த தாவூத் தாவூத் சொல்றேன்னு ஒளி எல்லாருக்கும் தாவூதுன்னு சொன்னா இது எல்லாரும் உள்ளடக்கி பாப்பா நீ முடிச்சுட்டு அர்ஜென்ட். Lord, bye. Bye. நல்லா பாய் சொல்லுங்க. பாய்.
நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு நண்பர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் தன்னோட கல்லூரி வாழ்க்கை தொடர்பான சில விஷயங்களை இதில் பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா சில பேர் டைம் வந்துட்டு 4 மணிக்குள்ள க்ளோஸ் பண்ணிடுவோம். இதில் ஒரு 3-4 ஃபேமிலி இப்போ கிளம்புற மாதிரி இருக்குது. கொஞ்சம் மெடிக்கல் இது அந்த இது ரீசனால கிளம்புறாங்க. அதனால இப்போ நம்ம வடிவேல் இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்கல, எல்லாரும் நல்லா படிங்க, அவ்வளவுதான். எல்லாத்தையும் சந்தோஷத்துல ரொம்ப சந்தோஷம். ஆமா. அடுத்தது வந்து விஜயா பேசு. எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்து எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் ஜெய்சங் சாரை, குப்புசாமி சார், மேடம் எல்லாருமே நான் இங்க வந்து பார்ப்பேன்றது இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஆனா என் ஃபேமிலி இன்னைக்கு வந்து எல்லாரையும் பார்த்துருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா சார்லாம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப படிக்கிறப்பவே சரி, எனக்கு அப்போ படிக்கிறப்பவே வந்து எனக்கு அப்பா வந்து தவறிட்டாரு. ஆனால் எனக்கு வந்து கைட் பண்ணதில் சார் வந்து நான் ரொம்ப அப்பா மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எல்லாருமே வந்து ரொம்ப கைட் பண்ணி கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்கேன். சேலம் சௌடேஸ்வரி காலேஜில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கும் வந்து சார் வந்து எனக்கு வழிகாட்டியாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாருமே குழந்தைங்க எல்லாருமே நம்ம நல்லா படிக்க வைக்கணும். சார்லாம் சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து கஷ்டப்பட்டு வரோம். அப்பா அம்மாவை பார்த்துக்கணும். அது இன்னும் நானும் பார்த்துட்டு இருக்கேன். அம்மாவை ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு எல்லா எக்ஸ்பென்சஸும் பண்ணிட்டு அவங்கள நல்லபடியா பார்த்துட்டு தான் இருக்கேன். அது மாதிரி எல்லாருமே நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்ததுல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நான். ஓகே. உங்களை எல்லாத்தையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விட சவுண்ட் வர மாட்டேங்குது சார். ஓ அப்படியா? உங்களை எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நான் வருவேன்ட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்க அவ்வளோ ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கோம். என்னை அனுப்புனதே ரொம்ப பெருசு. இருந்தாலும் உங்களை எல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுலயே என்ன ஆனாலும் சரிங்கிற மாதிரி எனக்கு இருக்கு. நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கேன். வீட்லயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஹெல்த் இஷ்யூனால நான் போறதில்ல, நின்றுட்டேன். எனக்கு ஒரு பாப்பா. என்னோட காலேஜ் லைஃப்லாம் நினைச்சா குப்புசாமி சார் தான் நினைப்பு வரும். இங்கிலீஷ்ல புசு புசுன்னு பேசுவார். அப்போ நாங்கள் கிண்டல் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து நான் ஜாப்ல போய் ஜாயின் பண்ணப்போ எனக்கு அது தெரிஞ்சுது. நம்ம எப்படி வந்து நம்ம கிண்டல் பண்ணோம், நமக்கும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் செய்வாங்கல்ல அப்படின்னு நான் வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு சாரை ரொம்ப பிடிக்கும். குப்புசாமி சாரையும் பிடிக்கும், மேடமையும் பிடிக்கும். எனக்கு மொத்தமாக எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் மெயின். எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாத்தையும் பார்ப்பேன்னு நினைக்கல. நான் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் என்னை எங்க வீட்டுல விட்டது அதை விட ரொம்ப ஒரு இதாக இருக்கு. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. மற்றபடி நான் படிக்கிறதுல இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா நல்லா இருந்திருப்பேன். சார் இதுல சவுண்டே வராதுங்க சார். இது சும்மா பிடிச்சி நான் எப்படிங்க சார் பேசிட்டோம். மற்றபடி உங்களை எல்லாத்தையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் வணக்கம். உங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வேற மாதிரி மீட் பண்ணுவேன்னு நினைச்சேன் எல்லாத்தையும் எங்கள் வீட்டில். ஆனால் சுரேஷும் தாவத்தும் மறுபடியும் இங்கே கொண்டு வந்து இங்கே விட்டாங்க. அடுத்த தடவை கண்டிப்பாக எல்லாம் சாரும் எல்லாரும் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பார்ட்டியை வச்சிடலாம். மேம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அங்கேயே வச்சிருக்கலாம் அந்த மாதிரி. எனக்கு 2 பசங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஒரு நாளாவது ஸ்பெண்ட் பண்ணி எல்லாரும் ஜாலியாக இருக்கணும்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஆசைப்படுறேன். அவ்வளோதான். ஹாய், நான் யசோதா. எனக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி தான் எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம். நான் வந்து சார் மேடம் எல்லாருமே 25 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பார்க்குறேன். இடையே நான் யாரையுமே பார்க்கல. ஸோ எனக்கு அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்மளே வந்துட்டு ரிவர்ஸில் போய் நம்மளே ஒரு யங்கான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே தோணும் நான் நினைக்கிறேன். இது வந்து என்னன்னா நம்மளோட ரெகுலர் லைஃப்ல இருந்து நம்ம கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா நமக்குன்னு இருக்கிற ஒரு உறவுகளை மீட் பண்றதுக்கான ஒரு தருணமா நான் நினைக்கிறேன். இது வந்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நம்ம மீட் பண்றதுனால நமக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்ல, ஒரு டென்ஷன் இல்லாம ரொம்ப ஃப்ரீயா நம்ம மீட் பண்றோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை வந்து ரெகுலரா நம்ம வருஷம் வருஷம் முடிஞ்ச வரைக்கும் செய்யணும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.
எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு என்ன பேசுறேன்னு தெரியல. மேடம் சார் எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜயாமணி, பேர் விஜயாமணி. எனக்கு ஒரு பொண்ணு. நான் வந்து சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிரிண்டிங் ப்ரெஸ்ல சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் டீச்சராக இருக்கேன். இப்போ நான் வந்து சொல்லி கொடுக்குற ஸ்டேஜில் இருந்துட்டு எங்கள் சாரையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு இதாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு டீச்சிங் இதில் இருந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அது பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த இது மிஸ் பண்ணவங்க ரொம்ப பேட் லக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம். சார் கூட டூர் போனது, மேடம்கிட்ட டூர் போனதெல்லாம் ரொம்பவுமே ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாத்தையும் இன்னைக்கு பாப்பனான்றது எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்காக எல்லாரும் வந்து ஒரு கோஆப்ரேட் பண்ணி ஒரு வாரம் தள்ளி போட்டு இதை அரேஞ்ச் பண்ணதுக்காக ரொம்ப சந்தோஷம். நான் எல்லாத்தையும் மறுபடியும் அடுத்த வருஷம் இதே மாதிரி இன்னும் நிறைய பேர்த்தோட பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. ரொம்ப நன்றி. நீ பேசுற, நான் தான் எல்லாத்துக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி 2 மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அப்போ பார்த்ததை விட இப்போ இன்னும் நிறைய எல்லாத்தையும் மீட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதை விட இப்போ சாரு, குருசாமி சார், ஜெய்சங்கர் சார், மேடம் எல்லோரும் வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னும் அடுத்த மீட்டிங்கில் எல்லாரும் வரணும். எல்லா ப்ரொஃபஸர் எல்லாரும் வரணும். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கணும். தேங்க்ஸ். வணக்கம். என் பேர் ரவிக்குமார். இங்கே பாதி பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் மூஞ்சி. குப்புசாமி சாருக்கு மட்டும் நம்ம முழுசு தெரியும். மாலதி மேடமுக்கும் நல்லா தெரியும். ஏன்னா அவங்க நம்ம பஸ்லேயே வராங்க, அதனால் எல்லாத்துக்கும் தெரியும். மெயினாக குப்புசாமி சாரும் ஒன்றொரு டைம் டூர் கூட்டு போகணும். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க. சரிங்களா? கன்னியாகுமரி கூட்டிகிட்டு போயே ஆகணுங்க குப்புசாமி சாரை. சரிங்க, பார்க்கலாம். ஓகே. அண்ணா எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு வந்து நம்மளுடைய கோல்டன் டே. இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு கோல்டன் டே. ஏன்னா வாழ்க்கையில் சில நாட்கள் தான் நம்ம வந்து ஒரு மறக்க முடியாத நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி பார்த்தா இந்த கோல்டன் டேவா இன்னைக்கு டே அமையுது. ஏன்னு கேட்டால், ஒருத்தருக்கு கண்டிப்பாக கல்யாண நாள் வரும், அது நமக்கு ஞாபகம் வரும், பர்த்டே வரும். அதே மாதிரி காலேஜ் படிச்சுட்டு ஒரு 25 இயர்ஸ் கழிச்சு இன்னைக்கு நம்ம மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டேவே ஒரு கோல்டன் டே தான். அந்த 25th இயர் அன்னைக்கு நாம் வந்து இன்னைக்கு கூடியிருக்கோம் அப்படின்னா அந்த கூடுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தது யாருன்னா நம்ம தாவூத். ஸோ நம்ம தாவூத்தை நான் கண்டிப்பாக இதில் வந்து பார்த்து சொல்லணும். அதே இந்த அக்கேஷனை வந்து கிராண்ட் சக்ஸஸ் பண்ணது யார் அப்படின்னா நம்ம ஜெய்சங்கர் சார், குப்புசாமி சார், மாலதி மேடம். இந்த டே வந்து நம்ம இன்னைக்கு இல்லை இனி வரக்கூடிய எத்தனை நாள் ஆனாலும் நாம் இந்த டேவை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருப்போம். ஏன்னா நம்ம காலேஜில் நான் வந்து சேரும்போது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சேர்ந்தது பிபிஎம். அதுக்கப்புறம் ஒரு 30 days கழிச்சு தான் ஹிஸ்ட்ரி வந்து சேர்ந்தேன். அந்த ஹிஸ்ட்ரி சேர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி தான் சேர்ந்தேன். அதே மாதிரி இந்த உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம யார் நமக்கு ஹெட்டாக ஹெச்ஓடியாக இருந்தாங்கன்னா முழுஜத்தின செட்டி சார். முழுஜத்தின செட்டி சார் தான் நமக்கு ஹெச்ஓடியாக இருந்தார். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் சார் வந்தார். முழுஜத்தின சார் கொஞ்சம் சாஃப்டாக இருப்பார். ஆனால் ராமகிருஷ்ணன் சார் பயங்கர நேற்று ஆப்போசிட்டு சரியான ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஸோ அவர்கிட்ட நிறைய நம்ம வந்து அவர்கிட்ட நல்ல அனுபவம் நமக்கு நிறைய கிடைச்சிருக்குது நம்மளுடைய செட்டு பற்றிலாம். அதே மாதிரி நமக்கு வந்தவங்க யாருன்னா கைலாசன் சார் வந்தார், நாகப்பன் சார் வந்தார், குழந்தைவேலு சார் வந்தார், தர்மன் சார் வந்தார், மாலதி மேடம், கைலாசன் சார் சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி தமிழில் வந்து மலர்விழி மேடம், அப்புறம் தமிழில் வந்து கந்தசாமி சார், அதே மாதிரி வந்து இங்கிலீஷ் வந்து அகிலன் சார். ஸோ இவங்கெல்லாம் வந்து கண்ணன் சார், தமிழில் கண்ணன் சார். ஸோ இவங்கெல்லாம் நமக்கு வந்தாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து நமக்கு கிளாஸ் எடுத்தவங்க எல்லாருமே வந்து பெரிய ஸ்டால்வர்ஸ். இப்போ வெளியே வந்துட்டு நம்மளாம் கொஞ்சம் வாசவி காலேஜ் பற்றி பேசும்போது, குறிப்பாக ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டீம்
அந்த குழந்தைவேல் சார், ராமன் சார், ஜெய்சங்கர் சார், குப்புசாமி சார் எல்லாமே வந்து எல்லாம் ஆல் ஸ்டால்வர்ட்ஸ். இப்போ ஜெய்சங்கர் சார் வந்து எஸ்டியில் வருவார், ஈரோட்லேருந்து வருவார். நாம ஈரோட்டில் சார் திடீர்னு பைக்கில் பஸ்ஸில் போகும்போது அப்படியே கிராஸ் பண்ணி போவார். அப்படியே அவர் பார்த்தா நமக்கு ஒரு போலீஸ்காரர் மாதிரியே இருக்கும், அவர் பயம் இருக்கும். அதே மாதிரி சார் வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக நடத்திருக்காரு, ஜேர்னலிஸ்டாக நடத்திருக்காரு. அதே மாதிரி அசோசியேஷனில் நிறைய சார் வந்து இருக்காரு, அதில் நிறைய அந்த அசோசியேஷன் ஒர்க்காக போயிடுவார். நிறைய அந்த வெளியே இதெல்லாம் நிறைய நம்ம காலேஜ் இல்லாமல் வெளியே ஒர்க்கில் சார் அதிகமாக பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நான் கொஞ்சம் நோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாலதி மேடம் ஒரு டைம் வந்து எனக்கு வந்து என்னை ஒரு டைம் கூப்பிட்டு அது மேடம் ஞாபகம் தெரியல. படிக்கும்போது சில பாயிண்ட்ஸ் வந்து இப்போ கையில் எழுதி படிக்கணும்னாங்க. படிக்கும்போது சும்மா படிச்சதா தம்பி, நீ வந்து ஒரு பேப்பர் எடுத்து அதில் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணு, இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி படி, அப்போ தான் வந்து அது ஞாபகம் வரும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. ஸோ பிலீவ் நான் வந்து இது வரைக்கும் அந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி எழுதியே தான் படிப்பேன். அது படித்ததுனால எனக்கு நானும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆயிருக்கிறேன். அதே மாதிரி நம்ம குப்புசாமி சார் வந்து நமக்கு ஆல்ரவுண்டு சார். எப்போ சார் கிளாஸுக்கு வந்தாவே நம்ம பாடம் படிக்கிறதோட நமக்கு ஜாலி தான். அதே மாதிரி சார் வந்து எல்லாத்தையுமே சுருக்கி கூப்பிடுவார். நேம் வந்து ஷார்ட் பண்ணி கூப்பிடுவார். அதெல்லாம் காமெடியாக சொல்லுவார் எல்லாத்தையும் ஒவ்வொரு பற்றி. அதெல்லாம் வந்து எனக்கு இன்னமும் ஒரு ஃபேசினேட்டிங் மைண்டு. அதே மாதிரி சார் வந்து நம்மளை டூர் கூப்பிட்டு போனார். அப்போ வந்து கன்னியாகுமரி, அதே மாதிரி கொச்சின், இதெல்லாம் நம்ம டூர் போயிட்டு வரும்போது சார் கூடவே போயிட்டு வந்தோம். அப்போ வந்து டூர் போவோமா இல்லையாங்கிற சூழ்நிலை வந்துச்சு. அப்போ சிவகுமார் சார் நமக்கு பிரின்சிபாலு, அவர் தான் இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம கூட வந்து ஈரோட்டில் வந்து பார்த்து வேன் ஏற்றி விட்டாரு, பத்திரமா போயிட்டு வாங்கினாரு. இப்போ குப்சாமி சார் இல்லைன்னா அதெல்லாம் நடந்துக்குமா தெரியல. இன்னைக்கு நான் வந்து காலேஜில் வந்து டூர் கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறேன். எங்கள் காலேஜில் டூர் போகும்போது நான் வந்து எங்கள் வாசிக்கால் நான் டூர் போனது தானே தம்பி, இன்னைக்கு நான் ஞாபகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்க டூர் பற்றி பேசும்போது கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு ஃபேசினேட்டிங் டே. அந்த டைம்ஸ் எல்லாம் வந்து இந்த கோல்டன் டைம் சொல்ற மாதிரி நம்ம காலேஜ் வந்து ஒரு கோல்டன் டைம்ஸ் தான். ஏன்னு கேட்டால் எத்தனை பேர் காலேஜ் முடிச்சு போகலாம், ஆனால் 97 2000 அப்படிங்கிற மாதிரி ஒரு மில்லியனம் பீரியட், ஒரு மில்லியனியர் வச்சு 20th செஞ்சுரி முடிஞ்சு 21st செஞ்சுரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு யூத்தை நம்ம வந்தது நம்ம டைம் தான், நம்ம தான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி அடுத்த ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் டைம் கோ எஜுகேஷன். அதே வாசவி காலேஜ் வந்து ஒன்லி பாய்ஸ் காலேஜ் தான். 97 பேட்ச்ல தான் ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் அட்மிட் பண்றாங்க கோ எஜுகேஷன். ஸோ அந்த லெவலில் பார்த்தா நம்ம செட்டு தான் வந்து 97 2000 வந்து ஒரு என்னைக்கு எவர் மெமரியா இருக்கக்கூடிய ஒரு செட்டு. அது வந்து இன்னைக்கு திருப்பி இன்னைக்கு வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மீட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தா 2019. அதுக்கு ரொம்ப முக்கியமாக காரணமாக இருந்தது யாருன்னா பூங்குடியும் சுந்தரநேசனும். அந்த பூங்குடி சுந்தரநேசன் தான் வந்து நமக்கு இந்த இன்னைக்கு நடந்திருக்குன்னா அவங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அவங்க தான். அவங்க வந்து 2019 நம்ம சேர்ந்தோம். அன்னைக்கு கூட கொஞ்சம் நிறைய பேர் வந்திருந்தோம். ஒரு ஃபேஷன் நல்ல ஒரு இனிமையான டேவா அன்னைக்கு அமைஞ்சது. அது 2023 2017 இன்னும் 19 ஏன்னா அப்போ கீர்த்தி நம்ம பாப்பா வயிற்றுல இருக்கா. 2019 தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2023 அப்போ கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம பரமேஷ் வந்திருந்தான், செந்தில் வந்திருந்தான், ஹரிஹரன் வந்திருந்தான், அசோக் வந்திருந்தான், வராத அசோக்லாம் வந்திருந்தான். ஆனால் இந்த தாட்டு என்னன்னு தெரியல, சம்திங் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. சில நபர்கள் குழந்தை வேலு இவங்களாம் வரல. இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்கவங்க சில பேர் வரல. மற்றபடி ஆனால் இந்த டைம் புதுசாக வந்திருக்கிறாங்க. கவிதா வந்திருக்காங்க, அதே மாதிரி நம்ம வடிவேல் வந்திருக்கான். சரி ரைட், அதெல்லாம் ரைட். இனிமே அது மாதிரி ரைட்டு. இதெல்லாம் ஒரு இந்த 25th அவர் விட்டுறக்கூடாது. அந்த 25th இதை வந்து நம்ம எல்லாரும் வந்திருக்கணும். வந்திருந்தா இன்னும் இது கிராண்டா நல்லா சந்தோஷமா இருந்திருக்கும். இருந்தாலும் எனக்கு குறைஞ்சி போல இப்போ நம்ம இந்த 3 சார் நமக்கு வந்தது வந்து நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட். உண்மையாக நமக்குள்ள கிஃப்ட். நம்ம வந்து 25 இயர்ஸ் காலேஜ் நம்மளை ஞாபகம் வச்சு நம்ம மேலே அன்பு இருந்ததுனால தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க 3 பேர்த்துக்கு நம்ம வந்து நம்ம நன்றி கடன் விட்டுருக்கோம். அவங்களுக்கு நான் எல்லாத்து சார்பாகவும் திருப்பி ஒரு முறை நான் ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் அது பத்தாது. ரொம்ப ஒரு இனிமையான இந்த டே. அதே மாதிரி அடுத்த தடவை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட நம்ம சந்திக்கலாம். அந்த டைம் வந்து நெக்ஸ்ட் டைம் அது மாதிரி நம்ம அடுத்து மீட் பண்ணால் கொஞ்சம் 2 3 வச்சு கூட மீட் பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லாரும் வர மாதிரி கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி 2030 வரும். 25 எப்படி ஒரு 30 இயர்ஸ் ஒரு முக்கியமான இயர். அந்த 30 இயரில் எல்லாருமே மேக்ஸிமம் ஒரு ஆள் கூட விடாத மாதிரி நம்ம எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்ம பண்ணோம்.
அதே மாதிரி எப்பயுமே இந்த நம்ம டீம்ல வந்து செல்வராஜ், தனசேகர், சுரேஷ், விஜய எல்லாம் நம்ம ரெகுலராக நம்ம கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாம் கரெக்டாக வந்துடுறாங்க. சுமதி, அதே மாதிரி நமக்கு அதில் வந்து சில நம்ம உள்ள ஒரு ஃபேசினேட்டிங் டீமாக இருந்தோம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு அக்கேஷனாக இருந்தால் எல்லாரும் போவோம். ஒரு நல்ல அக்கேஷன், அதே மாதிரி பேட் அக்கேஷன், எந்த அக்கேஷனாக இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போவோம். அது வந்து ஒரு மெமரியான ஒரு டே அந்த இயர்ஸ்லாம். அதெல்லாம் நம்ம வந்து திருப்பி செரிஷ் பண்ணுறதே நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சதுனால நீ வரக்கூடிய நாட்கள் நம்ம எல்லாரும் ரொம்ப என்ன கிராண்ட் சக்ஸஸ் வாழ்க்கையில் நம்ம அமையணும்னு சொல்லிட்டு அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. என் பேர் பிரகாஷ். கேட்கலையா? சரி. ஃபர்ஸ்ட் ஜெய்சங்கர் சார் ஒரு புல்லட் வச்சிருப்பார். எனக்கு அப்போ இருந்தே அந்த புல்லட் வேணும்னு ஆசை. இன்னைக்கு வரைக்கும் அந்த புல்லட் தான். புல்லட் பார்த்தா எனக்கு ஜெய்சங்கர் சார் ஞாபகத்துக்கு வருவார். இவங்க எங்கள் ஊர் பொண்ணு, சவணப்பூர் மாலதி மேடம். எங்கள் ஊர் இன்னைக்கு வரைக்கும் பிஸியாக இருக்காங்க. இவங்களுமே சாரு பிஸி தான். இன்னைக்கு வரைக்கும் சொன்னார், நான் நேற்று கூட ஒரு மீட்டிங், முந்தா நேற்று ஒரு மீட்டிங். நாங்களாம் 50 வயசுக்கு பக்கத்தில் இருக்க போகிறோம். அவர் எப்பவுமே இளமை, அவர் விட்டுறலாம். அதனால் உங்களுக்குலாம் சொல்கிறது என்னென்னா, இவங்கள மாதிரி 60 வயசு ஆனாலும் சரி, 50 வயசு ஆனாலும் பார்த்து லாஸ்ட்டில் இருக்கிறோம். கொஞ்சம் பிஸியாகவே வச்சுக்கோங்க உங்களையெல்லாம். அப்போ தான் நாமளும் ஃப்யூச்சரில் நல்லா இருக்க முடியும், ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்க முடியும். ரெண்டாவது, சார் என் நட்பை பற்றி பேசினார். அது ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்டு, கைடு, எதை வேணும் சொல்ல. அவனை 25 வருஷம் அவனை என்ன சொல்றது, கண்டபடி பேசித்தான் பழக அவனை. ஆமாம், எல்லாம் வந்தான். இன்னைக்கு வரைக்கும் அவன் தான். அவனுக்கு நான் தான் ரைட்டு. இப்போ வந்து என்னென்னா, இது மாதிரி ஒரு நட்பு இருந்தா அது பிஸ்னஸையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, அவன் பண்ண நல்லா சொல்றதானே எனக்கு தெரியும். ஒன்று, அவன் சொல்றதானே யாருக்கு தெரியாது. சார் தான் சொன்னார், எல்லா விஷயம் பகிர்ந்து ஒரு நட்பு வேணுனாரு. அவன் பண்ண எல்லாம் தெரியும், நான் பண்ண அத்தனையும் அவனுக்கு தெரியும். இதெல்லாம் எங்கே போய் நாங்கள் சொல்லுவோம்? எங்கேயும் சொல்லவும் முடியாது. சிலது இருக்குது, சொல்ல முடியாத மாதிரி இருக்குது, சில சொல்ல முடியாத மாதிரி இருக்குது. இது மாதிரி நட்பு வாழ்க்கையில் எப்பவுமே வேணும். அது சார் சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட் தான். அந்த நட்பு கடைசி வரைக்கும் நம்மளுக்கு கூடயே வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அது அந்த காலேஜில் நடக்கிற நட்பு மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த எங்களுக்கு அடுத்த செட்டில் பசங்களாம் இருக்காங்க, விஜயனோட பசங்களாம் இருக்காங்க. காலேஜ் நட்பு வந்து ரொம்ப முக்கியம். அந்த நட்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க நல்ல வழியில். அவ்வளோதான். நன்றி. ஓகே, சரி. இல்லை சார், எல்லாருமே வந்து காலேஜ் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். என்னுடைய கருத்து அப்படின்றது டீச்சர்ஸ். ஸோ டீச்சர்ஸ் வந்து என் லைஃப்பில் எப்படி வந்து இம்பார்ட்டன்ட், எப்படி வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்தாங்க அப்படின்றது சொல்கிறோம். சரி, ஒருத்தரோட ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தது அப்படின்னா குரு உச்சத்தில் இருக்கிறாரு அப்படின்வாங்க. லைஃப்பில் வந்து நம்ம டீச்சிங்கில் ஒரு குரு நமக்கு நல்லவங்களாக கிடைச்சாங்கன்னா நம்ம லைஃப் எப்படி டேர்ன் ஆகும் அப்படின்றதுக்கு ஐ திங்க் ஐ எம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன் அப்படின்னீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து 5th வரைக்கும் படிக்கும்போது கிருஷ்ணன் வாத்தியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இஸ் ஃப்ரம் ஊட்டி படுகாஸ். ஸோ அவர் வந்து ரொம்ப நல்லா டீச் பண்ணுவார், ரொம்ப நல்லா கைட் பண்ணுவார். அந்த வயசுலேயே எங்களுக்கு என்னென்னு தெரியாது. நான் பார்த்தீங்கன்னா 6th to 12th அந்த லைஃப்பில் பார்க்கும்போது 6th to 10th வரைக்கும் ஜெபமாலைன்னு ஒரு வாத்தியார் இருந்தார். ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். ஒரு நாள் வந்து லீவ் லெட்டர் எழுதுங்கன்னு சொன்னார். சரி, நானும் லீவ் லெட்டர் தானே எழுதுவேன், தமிழ் எழுதுனேன். ஒரு அடி விட்டு இங்கிலீஷ் எழுதுனாரு. டீச்சருக்கு ஸ்பெல்லிங் தெரியல. திரும்பி நிற்க சொல்லி அடின்னு அடிச்சாரு. அடிச்சுட்டு உட்கார முடியல என்னால். அதுக்கப்புறமேட்டு பார்த்தேன்னா, தம்பி நான் ஏதோ டென்ஷன்லேருந்து அடிச்சிட்டேன், பட் டீச்சர்ஸ்க்கே இவங்க ஸ்பெல்லிங் தெரியலனா எப்படின்னு கேட்டார். ஓகே, ஸோ 11th 12th பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் எனக்கு மேக்ஸுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா நீ இன்ஜினியர் தான் ஆகணும்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஜென்ரல் மெஷினிஸ்ட்னு ஒரு குரூப்பில் சேர்த்து விட்டார். அதில் மேக்ஸ் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு, அதாவது +2 மேக்ஸ் தான், உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் போய் பார்க்கும்போது கந்தசாமி வாத்தியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எனக்கு அழகாக கைட் பண்ணார். டீச் பண்ணுன்றதை விட அழகாக கைட் பண்ணார். ஒரு 72 மார்க் வாங்கி என்னை பாஸ் பண்ண வச்சுட்டாரு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 200 72 வாங்கி பாஸ் பண்ணேன். ஸோ இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஸ்கூல் லைஃப்பை முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து கைடு வெல்விசராக இருந்தாங்க. தென் நான் வந்து வாசவி காலேஜ் ஆஸ் இட் இஸ். எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து SIT போ, இங்கே போனாங்க. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா எங்கள் அக்காவும் இன்ஜினியர், என் தம்பியும் இன்ஜினியர். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டேன்.
வாசி காலேஜ் கூட்டிகிட்டு வந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் பாபான்னு சம்திங் வரும், கரஸ்பாண்டன்ட் ஒருத்தர் இருந்தார். சார்கிட்ட வந்து என் பையனுக்கு மேக்ஸ் கொடுங்கன்னாரு. அவர் அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போய் பார்த்தாரு. 72 மார்க்ஸுக்கு மேக்ஸா, பிஎஸ்சி மேக்ஸான்னு. எங்கள் அப்பா வந்து சரி ஓகே அது வேண்டாம், எக்கனாமிக்ஸ் கொடுங்கன்னாரு. எக்கனாமிக்ஸா அப்படின்னாரு. அதுக்கப்புறமேட்டு ஹிஸ்ட்ரி கொடுக்குறேன் சார் சொன்னார், ஹிஸ்ட்ரி கொடுப்பேன் அப்படின்னு. ஹிஸ்ட்ரி கொடுக்குறேன் நீ போய் படிக்கிறியான்னாரு. நான் ஓகே அப்படின்ட்டு வந்தேன். அப்போ தான் நான் வந்து ஹிஸ்ட்ரி ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது எனக்கு என்னன்னா டீச்சிங்கை விட லைஃபோட லெசன் வந்து நிறைய நான் கற்றுக்கிட்டேன். அது வந்து டு பி வெரி ஹானஸ்ட், எனக்கு லைஃப்பில் வந்து நிறையா நான் லேர்ன் பண்ணது எங்கன்னா என்னோட யூஜி அண்ட் பிஜியில் தான். ஏன் அப்படின்னீங்கன்னா எனக்கு வந்து படிப்பில் பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் வந்து ஜாலியாக இருக்கணும், கிடைக்க டைம் இருந்ததா படிக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10th 12th நான் வந்து சயின்ஸு மேக்ஸ் எக்ஸாமுக்குலாம் படத்துக்கு போயிடுவேன், படிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் போய் எக்ஸாம் எழுதுவோம், அந்த மாதிரி இருந்தோம். ரோல் மாடல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒருத்தர் மட்டும் நமக்கு ரோல் மாடலாக இருந்தால் ஒரே ஒரு ஃபார்முலா தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். நிறைய பேர் ரோல் மாடலாக இருந்தால் ஒவ்வொருத்தர் வந்து நம்ம நல்லா தான் கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம குப்புசாமி சார் இஸ் வெரி ஜாலி பர்சன். ஸோ அவர்கிட்ட எப்படின்னா டென்ஷனே ஆகக்கூடாது, ஜாலியாக இருக்கணும். எஸ் ஜெய்சங்கர் சார், நாங்களாம் வந்து கீழே நின்று சார் அப்படின்னா அட்டண்டன்ஸ் போட்டுருவார், ஃப்ரெண்ட்லி பர்சன். மாலதி மேடம் டீட்டெயில், சரி நீங்கள் ஒரு நோட்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் யாருக்கும் நோட்ஸ் எழுத மாட்டேன், மேடம்க்கு டீட்டெயிலாக நோட்ஸ் எழுதுவேன். ப்ரொஃபஸர் கைலாசம் சார் இங்கிலீஷில் தான் நான் டீச் பண்ணுவேன்னு சொன்னார். எனக்கு அது தெரியல சார், நான் வந்து தமிழில் படிக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார், யூ ஆர் டூயிங் பிஏ இன் இங்கிலீஷ் மீடியம், நீ தமிழ் மீடியத்தில் படிக்கல அப்படின்னு. அவர் தான் வந்து எனக்கு இங்கிலீஷில் டீச் பண்ணணும் அப்படின்னு இங்கிலீஷில் மட்டும்தான் டீச் பண்ணுவார். ஸோ இவங்ககிட்டலாம் ஒவ்வொன்றும் நம்ம கற்றுக்கிட்டோம், என்னது வந்து நமக்கு வாழ்க்கையில் தேவை அப்படின்னு. சப்ஜெக்ட் வைஸ் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, பெரிய நாலேஜ் இருக்காது. தென் எம்எஸ்டபிள்யூ போனேன். எம்எஸ்டபிள்யூ போகும்போது எங்கள் அப்பா என்னென்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணார். எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. நான் வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னேன், நான் வந்து அங்கே படிக்க ஆசையாக பேசினது இல்லை. ஏன் அப்படின்னீங்கன்னா ப்ரொஃபஸர் என்ன அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. நான் வந்து நிறையா தப்பு பண்ணியிருக்கோம். முனிரத்ன செட்டிகிட்ட ஃபஸ்ட்டு மாட்டினது நான் தான். எனக்கு வந்து என்கொயரி பண்ணாங்க. டாக்டர் மாலதி மேடம், மலர்விழி மேடம் வந்து எனக்கு சித்தி, எனக்கு தெரியாது. பட் காலேஜில் வந்து எனக்கே தெரியும் அவங்க எனக்கு சித்தின்னு சொல்லி. அவங்ககிட்டையும் மாட்டியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் என்னென்னா நிறையா ஜாலியாக இருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் டீச் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். ஸோ குரு இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் லைஃப் நல்லா இருக்கும். டீச்சிங்கில் குரு நல்லவங்களாக கிடைச்சாங்கன்னா உங்கள் லைஃபே மாறிடும் அப்படின்றதுக்கு நான் எக்ஸாம்பிள். இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அவார்டு வாங்கியிருக்கேன். கோயம்புத்தூரில் பெஸ்ட் ஹெச்ஆர், தமிழ்நாட்டில் பெஸ்ட் ஹெச்ஆர், நேஷனல் பெஸ்ட் ஹெச்ஆர், ஐகானிக் லீடர் இன் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, இப்படின்னு சொல்லி ஒரு 5 அவார்டு நான் வந்து வாங்கியிருக்கேன். இதெல்லாமே எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து எனக்கு யாரெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க எல்லாமே நான் வந்து ஒவ்வொருத்தருந்து ஒவ்வொரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இருக்கனால தான் என் லைஃப் வந்து நல்லா போயிட்டு இருக்குன்றது நிதர்சனமான உண்மை. ஓகே, ஸோ ஐ ரெஸ்பெக்ட் ஆல் மை டீச்சர்ஸ். I sincerely thank all my teachers for their guidance, not teaching. Okay, so அவங்க எப்படி வந்து கைட் பண்ணுறாங்கன்றது தான் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஆல். சரி, ஓகே. என் பேர் சொல்ல வேண்டியதில்லை, சுரேஷ். சுரேஷ். நான் இப்போ எனக்கு 2 பொண்ணுங்க, ஒரு பையன். பொண்ணு 8th படிக்கிறா, பெரியவ. சின்ன 6வது படிக்கிறா. தம்பி வந்து 4வது படிக்கிறான். ஃபேமிலி அதான் இல்லை, ஒரே ஒரு சம்சாரம் தான். மச்சி இல்லை சார், வேணாம் சார், ஓடிடுவாங்க சார். அப்புறம் உண்மையிலேயும் ஒவ்வொரு கட்டத்துலையும் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரொம்ப முக்கியம். அது உண்மையிலேயே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு கட்டத்துலையும் ஸ்கூலு அதெல்லாம் மறந்துடுவாங்க. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் கடைசி வரைக்கும் கூட வருவாங்க. அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, முதல்ல நான் அட்மிஷன் போட வரும்போது நானும் எங்கள் அப்பா வரோம், அவனும் எங்கள் அப்பா வந்து நிற்கிறாங்க முன்னாடி. எனக்கு முன்னாடி அவரும் எங்கள் அப்பாவும் நிற்கிறாங்க, 2 பேரும். அப்போ பார்த்தவங்க தான் இன்ன வரைக்கும் பிரியவே இல்லை. இன்னமும் ஞாபகம் இருக்கு எனக்கு. என்னன்னா முதல்ல வந்து நிற்கிறான். அப்பதான் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அப்போ ஆரம்பித்தோம் 97, இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆகுது. இன்னமும் பிரியாமல் இருக்கோம். எனக்கு எதாக இருந்தாலும் அவன் தான். ஆனால் அதே மாதிரி என்ன மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியில் ஒரு நம்பராக இருக்கான். நானும் அவங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி தான். எங்கள் சம்சாரம் அவங்க சம்சாரம் பேசிக்குவாங்க, குழந்தைங்க பேசிக்குவாங்க, ஒரு நல்லது கிட்டதெல்லாம் எல்லோரும் கலந்துக்குவோம். கஷ்டம்தான் இருந்தாலும் உண்மையிலேயோ காட் கிஃப்ட் எங்கள் 2 பேர்த்துக்கும். நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுனாலே இல்லை, அவ்வளோ சண்டை போட்டுக்குவோம். அடுத்த ஒரு ஆரம்பத்தில் பேசிக்குவோம். எங்களை மாதிரி ஒன்றும் எங்கள் வீட்லேயே
ஆச்சரியப்படுவாங்க. எப்படி இப்பதான் கண்டுபிடி பேசிக்கிட்டீங்க, 2 பேரும் இது பண்ணீங்க, எப்படி மட்டும் பேசிக்கிறீங்கன்னா அது எங்களுக்கு இல்லை அப்படின்னு நிறுத்திக்கும். அது உண்மையிலேயும் காட் கிஃப்ட்டு. இன்னொன்று ஒவ்வொருத்தர் பற்றி நிறையா சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஞாபகங்கள் இருக்குது காலேஜ் லைஃப்பில். உண்மையிலே அது மறக்க முடியாத ஞாபகங்கள்லாம். சார் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரையும். சாரை பார்க்கும்போது அவருக்கும் அவர் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸ்ட்ரிக்டாக வரப்போவார், ஆனால் ரொம்ப கூலான பாடம் நடத்துவார். அவரை பார்க்கும்போதே பயமாக இருக்கும். அப்படியே அப்படியே கம்பீரமாக வருவார். ஆனால் அவர் அப்படிதான் பேசுவாரான்னு சொல்ல முடியாது, அவரு தான் இருப்பார். சார் அவர் இல்லை, அப்படி இல்லை, அவர் எங்கேயும் கீழே போயிடுவார். அவருக்கு வயசுக்கு அவருதான், எங்களுக்கு 18 அவருக்கு 16 வயசு, அந்த மாதிரி பேசுவார். உண்மையை இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்காரு. மேடம் சொல்ல வேண்டியதில்லை, அவங்க எப்பயுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. எப்பயுமே பாதி இருப்பாங்க. டே சுரேஷ், பிரகாஷ், இன்னமும் சொன்னாங்க குடும்பம் பண்ணது நீ தான்டா, 30 சொன்னாங்க. உங்கள் குடும்பம் மறக்கவே முடியாதும்பாங்க. இருந்தாலும் அது நிறைய நண்பர்கள் சம்பாதிச்சு கொடுத்தது. அதே மாதிரி என்னன்னா, பசங்க தான் இப்போ ஒரே குரூப்பாக இருக்கும். இப்போ இந்த குரூப்பே பார்த்தீங்கன்னா நடத்துறது ஒரு 4 பேர் தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பே. மெயினாக தாவூத்து, தனசேகர். இப்போ வெங்கடாஜலி வரல. இப்போ அதில் பொண்ணுங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் தான். ஒன்று யசோதா, இன்னொன்று பூங்கடி. நான் என்ன நினைக்கிறேன், பேசாம பிள்ளைங்களை பூரா ஃபாரின் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். உள்ளூர் கல்யாணம் பண்ணி கொடுத்து தப்பாக போச்சு. ஏன்னா வெளியூர்னால தான் யாருக்கும் பேசுறதுக்கு வழி இல்லாமல் அவங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க. அதான் ஆமாம். மச்சி அது உங்க பிரச்சனை மச்சி, அது உங்க பிரச்சனை, எங்க பிரச்சனை பத்தி பேசுறோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் குரூப் ரொம்ப ஆக்டிவ் வைங்க, எல்லா விஷயத்தையும் கலந்துக்குங்க, கூப்பிடுங்க, நாங்களும் வரோம், கலந்துக்கிறோம். உண்மையிலேயே இது மறக்க முடியாத நாள். நான் முறை வர முடியாமல் போயிடுச்சு. ஆனால் வந்துட்டு போனதுக்கப்புறம் திரும்பி வந்தேன். நான் 4 மணிக்கு முடிஞ்சிருச்சு ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் டைமு. அந்த அன்னைக்கு எங்கள் அண்ணன் இறந்துட்டாரு. ஆமாம், வழி அனுப்பிட்டு போனேன். அடுத்த முறை வந்தேன்னு ரொம்ப தான் வந்தேன். இந்த முறையும் எங்கள் வீட்டிலலாம் வரேன்னாங்க. சரி, எங்கள் மாமியார் ஊரில் வந்தனால அவங்க எங்கள் வீட்டில் போயிட்டாங்க. இல்லை முடியாது. அதனால் ரொம்ப ஹாப்பி. அதில் இது இன்னும் தொடரணும், லைஃப் லாங் நம்ம கண்டிப்பாக ஆகணும். ஓகே, தேங்க்யூ. என் பேர் பூபதி. நான் எல்ஐசி முகவராக 2003 இருக்கிறேன் சார். கேட்கு சார், எனக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. இந்த 3 வருஷமாக சந்தீப் நிகழ்ச்சி, 3வது வருஷமாக சந்தீப் நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்குது. அதுக்கு உறுதுணையாக இருந்த தாவத்தொழி இந்த நேரத்தில் பாராட்டிக் கொள்கிறேன். வணக்கம். இல்ல நான் மொத்தமா சொல்றேன். இல்ல வணக்கம். இல்ல எனக்கு ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே இது இருக்கு. என்ன ஏன்னா நான் இல்ல கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு அடுத்த பிளாக்கு. நான் அதிகமா இருந்தது இந்த பிளாக்ல தான். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. எனக்கு ஆக்சுவலா ஒரு மாப்பிள்ளை வந்து இங்கிலீஷ் வராதுன்னாரு, எனக்கு தமிழ் சுத்தமா வராது. எனக்கு தர்மன் சார் ஒரு தடவை ஏதோ பேச்சு போட்டி வச்சாங்க. நான் நின்றுட்டு இருந்தேன், சும்மா ஏற்றி விட்டாங்க பசங்களாம். நான் ஏறிட்டேன், மேடை ஏறிட்டு எனக்கு அந்த சீட்டை, அந்த ஏதோ சீட்டை திறந்து படிச்சுட்டு உடனே பேசிட்டுருந்தாங்க. அந்த சீட்டை திறந்து நானும் பார்த்தேன், கொஞ்சம் எழுத்துல எழுதி இருந்தது, தெரியல இது என்னன்னு சொல்லுடான்னு. தர்மன் சார் தான் வந்து கேட்டெல்லாம் பேசக்கூடாதுன்னு. சார் இது தலைப்பே எனக்கு படிக்க தெரியல சார், நீங்களாச்சும் படிச்சு சொல்லுங்க சார். அப்பதான் அவர் படிச்சு சொன்னாரு, ஆறாத ரணங்கள்னாரு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு படிக்கவே தெரியல, இது வேற ஆறாத ரணங்கள்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தமும் தெரியல. நான் மேடை ஏறினேன். ஆக்சுவலா நிறைய பேர் பேசினாங்க, எல்லாத்தையும் பயங்கரமா இருந்தது. நான் மேலே ஏறி ஒரே வார்த்தை தான் சொன்னேன், நன்றி வணக்கம். ஒரு 10 நிமிஷம் கை தட்டினாங்க எல்லாரும். அது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் எனக்கு ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் கனெக்ட். நெக்ஸ்ட் செகண்ட் இயருக்கு பிரின்சிபல் வந்து மார்க் லிஸ்ட் கொடுத்தாரு. அது எதுக்கு வந்தாருன்னு தெரியல. எங்களுக்குலாம் வந்து மார்க் லிஸ்ட் செகண்ட் இயர்ல எல்லாம் வந்தாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. என்னை கூப்பிட்டாரு, நீ எதுக்கு காலேஜ் வரேன்னாரு. ஏன்னு தமிழ்ல மட்டும் இப்ப ஃபெயில் ஆனு. அப்ப வந்து எங்களுக்கு துளசிமணி மேடம் தான் தமிழ். அப்ப சொன்ன மிஸ் மேடம் கிட்ட கேட்டேன், மேடம் 1 மணி நேரம் லஞ்ச் பீரியட்ல ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்தாங்கன்னு. அவங்களுக்கு தெரியாது நான் ஸ்பெஷல் கிளாஸ் தான் கேட்டேன்னு. ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் தானே, தமிழ் டிபார்ட்மெண்ட்டும். அது இப்பதான் தெரியும் எல்லாத்துக்கும். போகும்போது வரும்போது பாத்துக்கலாமேன்னு ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்தாங்க. ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் இல்லமாப்ல நான் சொல்றேன், அதெல்லாம் வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலா இது வந்து லவ் ஸ்டோரியே வேற. நான் வந்து காலேஜுக்கு அப்ளிகேஷன் வாங்க வந்ததுலேருந்து ஒரு பஸ்ஸில் வருவேன், எஸ்டிஆர்னு ஒரு பஸ்ஸு.
கடைசி நாள் வரைக்கும் அந்த பஸ்ஸில் தான் வந்துட்டு போயிட்டு இருந்தோம். அந்த பஸ்ஸில் யாருமே வரமாட்டாங்க ஃபர்ஸ்ட் இயரில். நானும் ஒரு 3 பேர் வருவோம். ஏன்னா அது கரெக்டாக 10:05 தான் நம்ம கேட்டுக்கு வரும். 5 நிமிஷம் லேட்டாக தான் வருவோம். ஃபர்ஸ்ட் இயர் அப்படி இருந்தது. செகண்ட் இயரில் ஒரு 20 பேர் வந்தாங்க. தேர்ட் இயரில் பிரின்சிபலே அந்த பஸ்ஸில் தான் வந்தார். அவரு நான் வரணும் என் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பாரு. சிவகுமார் சார், அது ஜெய்சங்கர் சார்லாம் பார்த்தா பயங்கர பயம். அப்பெல்லாம் அவர் டிக் பண்ணிட்டு நின்னாருன்னா நம்ம கரெக்டா அப்போ அந்த அந்த லெவலுக்கு தான் இருப்பாரா. நாங்க இப்படிதான் பார்த்துட்டு இருப்போம். அது டிபார்ட்மெண்ட் திடீர்னு கூப்பிட்டு கேட்டாருன்னா என்ன பண்றது? இங்க குப்புசாமி சாருக்கு எனக்கும் அவ்வளோ கனெக்ஷன் இல்லை. இப்பதான் தெரிஞ்சிருக்கு. அவரு நம்ம மிஸ் பண்ணி. மாலதி மேடம்க்கு எனக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. ஒரு தடவை மேடம் அப்புறம் இன்னொரு 3 பேர் கார்ல போனாங்க. அங்க காலேஜ் முடிச்சு எல்லா பசங்களும் இருந்தாங்க. பயங்கர க்ரௌடா இருந்தது. இவங்க கார்ல இப்படி கிராஸ் பண்ணாங்க. யாரோ ஓன் கத்திட்டாங்க. மேடம் கொஞ்சம் தூரம் போய் காரை நிறுத்திட்டாங்க. அந்த டைம்ல எப்பயும் ஒவ்வொரு பஸ்ஸா தான் வரும். அந்த டைம்ல 3ஆம் நம்பர் வந்தது, B12 வந்தது. குரூப்பே போயிருச்சு. நான் ஒருத்தன், நாங்க எங்க பசங்க மட்டும் தான் உட்காந்துருக்கோம். என்னையும் பிடிச்சிட்டாங்க. அதுலயும் குறிப்பிட்டு என்னை தான் கை காட்டினாங்க எல்லாருமே. அப்புறம் நான் வந்து எல்லாம் எங்க மேடம்லாம் சொன்னாங்க சாரி கேட்கணுன்னாங்க. நான் சொன்னேன் மேடம், நீ சாரி கேளு அப்படின்னாங்க. நான் சாரி கேட்குறேன் மேடம், சத்தியமா நான் பண்ணலன்னு தான் சொல்லிட்டு தான் நான் சாரி கேட்டேன். ஏன்னா அப்போ கொஞ்சம் ஹைட்டாகவும் இருந்ததுனால அப்படியே அது பழகிருச்சு. கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல எங்க சாருங்கெல்லாம் எல்லாருமே எனக்கு அதான், நான் காலேஜ் படிச்சது தான். எந்த டிபார்ட்மெண்ட்லாம் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எனக்கு தெரியும். நான் சுத்திட்டு இருந்தோம். அப்புறம் தேர்ட் இயர் வரும்போது தான் ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. எங்க பசங்கள்லாம் கூடி உட்காந்து பேசணும். எல்லாருமே ஹிஸ்ட்ரி இதை ஆர்ட்ஸ்லயே நிற்கிறாங்கடா, சயின்ஸ்ல நிற்போம் சேர்மேனுக்குன்னு. அப்போ நாங்கள் ஒரு கோட்பாடு எழுதினோம். அதெல்லாம் நடக்கல. இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே நடக்கல. ஆர்ட்ஸ்ல நின்னாங்க. அப்பயும் நம்ம குழந்தைவேல் தான் நின்னாரு. அப்போ நான் அது பெரிய பாலிடிக்ஸ் அப்புறம் தான் தெரிஞ்சது. பாலிடிக்ஸ்னா என்னன்னு கொஞ்சம் அந்த காலேஜ் லெவல்ல தான் பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது அது பெரிய பாலிடிக்ஸ். அது வேற. இன்னொரு நாளைக்கு இன்னொரு இதுல. அப்புறம் ஆக்சுவலி இவங்களாம் ஓட்டு போடல எனக்கு, இருந்தாலும் தைரியமா சொல்லுவேன். நீங்க வேற. அது அது பாருங்க, ஏதோ சொல்ல வந்துட்டு எஸ்டிஆர் பத்தி. எஸ்டிஆர் சார், எஸ்டிஆர்ல தான் நாங்க வருவோம். இவங்க வந்து ஏபிடில தான் வருவாங்க. அப்போ ஓகே, தேர்ட் இயர் அந்த செகண்ட் இயர் லாஸ்ட் செமஸ்டர்ல தான் வந்தாங்க. அப்ப வந்து பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, அந்த புள்ள வந்து ஏபிடில போறவ பாரு, உன்னை பாக்குறது எஸ்டிஆர்ல வரான்னு. அப்ப நான் நார்மலா இருந்தோம். ஓகே, நான் இவ வந்து ஃபர்ஸ்ட் பேசுவாங்க, அப்புறம் பேச மாட்டாங்க, போயிடுவாங்க. நான் போய் கேட்டேன், நீங்க என்னை லவ் பண்றீங்களான்னு கேட்டேன். இல்ல நானும் உங்களை லவ் பண்ணல, ஏன் பார்க்காம போறீங்க பேசாம போறீங்கன்னு தான் ஆரம்பிச்சது அங்க இருந்தா ஆரம்பிச்சது. அப்புறம் இங்க பசங்கெல்லாம் எப்படி எனக்கு பழக்கம்னா, எனக்கு தனசேகர் ஃபர்ஸ்ட் என் கேன்டீன் வந்து எங்க டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் இருக்கும் கேன்டீன். அப்போ வந்தாரு. நான் சும்மா பால் போடுற மாதிரி கல்லுக்கு பெரிய கல்லை வச்சுட்டு சுத்திட்டு இருந்தேன். அது கை நழுவிருச்சு. அவர் முதுகுல அடிச்சது ஃபர்ஸ்ட். அப்ப இருந்து பயங்கர எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. இங்க இருக்கவங்க எல்லாருமே பயங்கர க்ளோஸ். அப்பார்ட் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட், எனக்கு ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இங்க கேர்ள்ஸும் எல்லாரும் கேர்ள்ஸும் தெரியும். விஜயாமணி, விஜயா, அப்புறம் சுமதி, முபினா, அவங்களெல்லாம் தெரியும். எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். ஒண்ணு நீங்க கொடுக்கல, ஆனா ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா இது வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தமும் இருக்கு. ஏன்னா நான் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டாக இருந்து நான் இனிஷியேட் எடுக்காமல் இல்லை, எனக்கு டைம் இல்லை ஃபர்ஸ்ட். ஆனால் இது ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணும்போது பண்ண வேலையை நான் எனக்கு பண்ணனா நடக்கும். இதில் சொல்கிற மாதிரி, எங்கள் ஊரில் சொல்கிற மாதிரி, இன்ஷால்லா அடுத்த வருஷம் கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி எல்லாம் சேர்த்து நடத்துகிற மாதிரி நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக. தேங்க்யூ சார். நீங்கள் வந்ததெல்லாம் வந்து எங்களுக்கு நிஜமாலுமே, நீங்கள் 3 பேர் இந்த தடவை வந்தது வந்து இட் இஸ் கிரேட் பிளெஸ்ஸிங் எல்லாத்துக்குமே உண்மையாலும். ஏன்னா நான்லாம் வந்து நான் தான் சொன்னேன்ல, படிக்கும்போது ஒன்றும் படிக்கல. ஆக்சுவலாக இப்போ நான் செய்கிற வேலைக்கு நான் படித்த படிப்புக்கும் சம்மந்தமே இல்லை. பட் இன்னும் வந்து அந்த அந்த காலேஜ் வாழ்க்கை இருக்குல்ல பார்த்தீங்களா, இப்போயும் பேசிட்டுருவேன். நான் பேச ஆரம்பிச்சேன்னா நிறைய விஷயம் இருக்குது எனக்கு. அந்த அந்த மலரும் நினைவுகள் வந்து மனசுக்குள்ள நிறையா இருக்கும். ஏஜ் கம்மியாயிரும்.
நான் பேச ஆரம்பிச்சேன்னா அவன்லாம் கொஞ்சம் எனக்கு தெரியும், மூஞ்ச பார்த்தோன்னே சரி வேண்டாம், ஏஜ் கம்மியாயிரும், அப்படியே ஃபுல்லா ஏஜ் கம்மியாயிரும், நம்ம பாட்டுக்கு அந்த அந்த லைஃப் வந்து பேசிட்டே இருப்போம். ஜெயக்குமார்லாம் நம்மளுக்கு பயங்கர தோஸ்து. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த வருஷம் மறந்துடாதீங்க. நீங்க தான் ஆர்கனைசரு, எம்சியோட சேர்ந்து நீங்க தானே ஆர்கனைசரு. 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மகிழ்ச்சியான நாள் எனக்கு இருந்தது. என்ன அப்படின்னா, ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள நான் நுழையிற வரைக்கும் இது கோயட்னே எனக்கு தெரியாது. அதே ஒரு மகிழ்ச்சியான நாள் மாதிரி நான் இன்னைக்கு ஃபீல் பண்றேன். இல்ல, நான் அட்மிஷன் போட்டு வரும்போது வாசவி காலேஜும் சரி சிஎன்சியும் சரி வந்து ஒன்லி ஜென்ஸுக்கு உண்டான காலேஜ் அப்படின்னு சொல்லி தான் அட்மிஷன் போட்டாங்க. நான் அட்மிஷன் வரும்போது எந்த பொண்ணுகளும் அன்னைக்கு அட்மிஷனுக்கு வரலங்கிறதுனால எனக்கு அது தெரியாது. ஆனா கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் நான் உள்ள என்டர் ஆகும்போது தான் தெரியாது கோயட் காலேஜ் அப்படிங்கிறது தான் முதல் தடவை அப்படிங்கிறதுக்கு உண்டானது. அது உண்மையாலுமே எனக்கு சந்தோஷத்தை வந்து அன்னைக்கும் கொடுத்தது, இன்னைக்கும் கொடுக்குது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிறது 28 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு கவிதா வீட்டுக்கு நாங்கள் ஃபேமிலியோட போயிருக்கோம், எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து. மாஸ்கட் அடிக்கும் போதெல்லாம் எவரி ஃப்ரைடே வந்து மாஸ்கட் சாருக்கு நல்லா தெரியும், ஃப்ரைடே ஆனால் மாஸ்கட் ஆகும். அன்னைக்கு ஒன்றா லாரி பிடிச்சி K1 தேட்டருக்கு குமரபாளையம் போவோம், அல்லது வந்து ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுகளோட வீட்டுக்கு போவோம். விஜய் வீட்டுக்கு போயிருக்கோம், நம்ம கூட இப்போ இல்லை கோகிலா வீட்டுக்கு போயிருக்கோம், சுமதி வீட்டுக்கு போயிருக்கோம், மாலதி மேடம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்திருக்கோம் கோகுலூர், மலர்விழி மேடம் வீட்டுக்கு போயிருக்கோம், துளசிமணி மேடம் வீட்டுக்கு போயிருக்கோம். வருவண்டா, அடுத்து உனக்கு தானே பெரிய லாங் ஹிஸ்டரி வச்சிருக்கிறேன். இல்ல சார் வீட்டுக்கும் போயிருக்கோம், ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிருக்கோம். இன்னொன்னு சாரை நம்ம நிறைய ஓட்டுவோம். என்ன அப்படின்னா, குப்புசாமி சார் வந்து அப்ப கார் ஓட்ட மாட்டாரு, மேடம் ஓட்டிட்டு வருவாங்க, இவர் பின்னால உட்காந்துட்டு வருவாரு. அவங்க கொங்கு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தாங்க, மேடம் வந்து கொங்கு காலேஜ்ல ப்ரொஃபஸர். அவங்க கார்ல வருவாங்க, சாரை கொண்டு வந்து காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க போவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் நம்ம போயிட்டு வந்த நினைவுகள் வந்து நமக்கு இன்னைக்கு அப்படியே மறக்க முடியாததா இருக்குது. என்னன்னா, ஃபேமிலியா பழகி இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு உண்டானது தான் நான் சொல்றது. விஜயமணி வீட்டுக்கு போயிருக்கோம், இன்னைக்கும் தெரியும் எனக்கு பேரு மஞ்சிக்காட்டு தோட்டம், எனக்கு ஞாபகத்துல இன்னைக்கு இருக்கு. ஒவ்வொரு பொண்ணுக்கு வீட்டுக்கும் ஒவ்வொரு பசங்க வீட்டுக்கும் எல்லாத்து வீட்டுக்கும் நம்ம போயிருக்கோம், அங்க அவங்க ஃபேமிலியோட பழகி இருக்கோம். நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போனாலும் அவங்க நம்மளை யாருன்னு தெரியுது, யாரையுமே நமக்கு தெரியாத முகம் இல்ல, இன்னைக்கு பேச முடியுது, பழக முடியுது. 28 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அவங்க ஃபேமிலி மெம்பரோட நம்ம போன்ல டைரக்டா பேசிக்க முடியுது. இது எல்லாம் வந்து வேற டிபார்ட்மெண்ட்ல இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சுதான்னு தெரியாது, ஆனா இங்க நமக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு வாய்ப்பு உண்மையாலுமே கிடைச்சிருக்குது. அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படுறோம். அதே சமயத்துல வந்து ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் எனக்கு இருக்கு. நம்ம கிளாஸ்ல வந்து டோட்டலா வந்து 42 பேர், ஆனா இன்னைக்கு நம்ம 20 பேர் கூட இங்க இல்ல. சத்யபாமா நம்ம காலேஜ்ல வந்து அதிகபட்சம் ஃபர்ஸ்ட் இயர்லயே டிஸ்கன்யூ தான்ப்பா, செகண்ட் இயர்லயே அவங்க டிஸ்கன்யூடு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட இருக்கிறாங்க. ஆனா இதே காலேஜ்ல யூஜி முடிச்சு பிஜி முடிச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கூட வரல. 5 வருஷம் 6 மாசம் 1 வருஷம் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. நமக்கு அவங்க வேணும்னு தோணுது, எல்லாத்தையும் கூப்பிடுறோம். ஆனா 5 வருஷம் கழிச்சு கூட இன்னைக்கு நான் நல்ல பொசிஷன்ல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்துட்டு யாருமே இன்க்ளூடிங் வாட்ஸ்அப் குரூப்ல கூட வர்றதில்லை. வாட்ஸ்அப்ல இருந்து கூட லெஃப்ட் ஆயிருக்காங்க, உள்ள ஆட் ஆகிறது இல்லை. அதெல்லாம் நமக்கு ஒரு வருத்தமான விஷயம் தான். அதே போல நான் இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, அடுத்தடுத்து இப்போ விஜயன் வந்து பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டேன், பேத்தி எடுத்துட்டாரு. உங்க வீட்டுல அடுத்தடுத்து ஒரு அக்கேஷன் நடக்க போகுது, ஒரு நல்ல விஷயம். எல்லாத்துக்கும் நிறைய 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 ஃப்ரெண்ட்ஸோட பசங்க பொண்ணுங்க இப்ப மேரேஜ் டைம்ல இருக்கிறாங்க. முபினா உங்களுக்கு தான் மேரேஜ் டைம்ல இருக்கிறாங்க, +2 படிச்சிருக்கிறாங்க, இல்ல கூப்பிடுங்கிறேன். ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு கொடுங்க, வாய்ப்பு இருந்தா நாங்க வர்றோம் நிச்சயமா, சரிங்களா? இந்த தருணத்தை வந்து ரொம்ப சந்தோஷமா பகிர்ந்துக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து தனசேகரன். ஆமா, தன்ஸு செல்ஸு சார். இதில் நிறைய பேசலாம், எல்லாமே சொல்லிட்டாங்க. எது பேசுறதுன்னு தெரில, ஆனால் நிறைய பேசணும்னு நினச்சேன். ஒரு சில இது மட்டும் சொல்லிடுறேன். நான் செய்கிற இப்போ பார்த்தீங்கன்னா அக்ரோ இன்புட்டு கடை வச்சுருக்கிறேன், அதாவது உரம் பூச்சி மருந்து கடை வச்சுருக்கிறேன். படித்தது ஹிஸ்ட்ரி, ஆனால் கடை வச்சுருக்கிறது பூச்சி மருந்து கடை. ஆனால் வந்து 20 வருஷமாக ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் வச்சுருக்கிறேன். ஆனால் என்ன வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா, காலேஜ் படிக்கும் போது நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே அந்த நாலேஜ் மட்டும்தான் நமக்கு வந்து ஷேர் ஆச்சு எல்லாமே. அதாவது போர்ஷனு சப்ஜெக்டு அதையெல்லாம் மீறி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலேஜு,
லைஃப்பில் எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படிங்கிறத பொறுத்து என் லைஃப் வந்து அப்படியே மாறி கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆச்சு. ஜாலியாக ஜெயா எல்லாருமே நல்லா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தது தான். அப்புறம் போக போக தேர்ட் இயர் வந்ததுக்கு அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது எல்லாமே இதாச்சு. காலேஜில் படித்த ஷேரிங்கு இங்கிலீஷ் நாலேஜ் டிகே சாரெல்லாம் உண்மையிலேயே அவர் இங்கிலீஷ்லேயே தான் பேசுவார் பண்ணுவார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் உழுவ நமக்கு இதாகுது. அதாவது மார்வாடி குரூப்லேயும் இங்கிலீஷில் பேசி தான் பிஸ்னஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஹைதராபாத்து போனோம்னாலும் இங்கிலீஷில் தான் பேசணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து இந்த இங்கிலீஷில் வந்து படிக்கலை பேசலை பழகலைன்னா கண்டிப்பாக வந்திருக்காது. அதில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து கெமிக்கல் நாலேஜ் எல்லாமே வந்து இந்த ஃபீல்டில் வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோவிட்டுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப சிரமப்பட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜில் எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா அலுமினி வைப்பாங்க, சில இயர் வைக்க மாட்டாங்க. அதில் எந்த அலுமினினாலும் நானும் தாவதும் பேசி கம்பல்சரி வந்துடும். போன இது கூட ஹிஸ்ட்ரிக்கு வந்து நாங்கள் 4 பேர் மட்டும்தான் வந்துட்டோம். பொண்ணுங்கள்லாம் யாரும் வரல. அது கொஞ்சம் ஷார்ட்டாக வந்ததுனால யாரும் ப்ரிப்பேர் பண்ண முடியல. இந்த டைம் வந்து ரொம்ப நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் எங்களாலையும் ஆர்கனைஸ் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் லோடு எல்லாமே பிஸி அதிகமாகி போச்சு. அதனால் அரேஞ்ச் பண்ண முடியல. அடுத்த டைம் கண்டிப்பாக இன்னும் சிறப்பாக வந்து பண்ணுவோம். ஜெய்சங்கர் சார் எப்படின்னா எனக்கு தெரியாது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே மாங்காடு தெலுங்குனூர் பற்றி பேசிக்கிட்டு இருக்குது. மாங்காடு தெலுங்குனூர் குளத்தூரில் தான் நான் இருக்கிறேன். தாவூத் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து தீசிஸ் பண்ணும்போது கேட்டாப்புல பாண்டியன் குழி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. அதை பற்றி எங்கள் வீட்டில் விசாரிக்கும் போது எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து போயிட்டு தேடி ஒரு 4-5 இடம் சொன்னாங்க. அதில் கண்டுபிடிச்சது தான் அந்த மாங்காடு ஃபஸ்ட்டு பண்ணது வந்து தாவூத் தான். சார் கூட வரும்போது ஒரு டைம் பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்திருந்தார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே. அப்போ குளத்தூரில் நிறுத்தி கண்டிப்பாக அவனை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி எண்ணெய் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போனீங்க. தெலுங்குனூர் எல்லாமே பார்த்தோம். மாங்காடு ஃபீல்டு சிஸ்ட்டு எல்லாமே போய் பார்த்துட்டு வந்துருந்தோம். இன்றைக்கி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இது. தாவூத் அந்த தீசிஸ் பண்ணியிருந்தா இன்றைக்கி பெரிய லெவலில் இருந்திருப்பாப்புலன்னு எனக்கு தோணுது. அது மிஸ் பண்ணிட்டாப்புல. அது ரொம்ப எனக்கு வருத்தம். ஆனால் இன்றைக்கி அந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு லெவலில் பயங்கர ஃபேமஸாக இருக்குது. இரும்பு காலத்தை வந்து எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அதுதான் சார். அது அப்போது இது பண்ணிருந்தாங்க. ஜஸ்ட்டு என்னென்னா தாவூத் சொல்லும் போது எங்கள் அம்மாட்ட கேட்டோம். எங்கள் அம்மா அதான் 2 பஸ்ஸில் வந்திருந்தோம். 2 பஸ்ஸில் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கான்னு அந்த டைமில் ரமேஷ். ஆமாங்க. அதான் சார். அதை அப்படியே வந்து அவர் டேக் ஓவர் பண்ணிட்டாப்புல. அவர் தெலுங்குனூர் சைட்டு பார்த்தது, பண்ணவாடி பரிசல் துறையில் பார்த்தது எல்லாமே நாங்கள் வந்து இது மாங்காடு பண்ணவாடி பரிசல் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமா தான் அது தாவூத் கேட்டு டேக் ஓவர் பண்ணிட்டாப்புல. அவர் அதோட முடிச்சுட்டு தாவூத் வந்துட்டாப்புல. பல டைம் அதுக்கப்புறம் கேட்டிருப்போம், என்னடா ஆச்சு அந்த ரிசர்ச், என்னடா ஆச்சு, அது மறுபடியும் அது சிஸ்ட்டு ஓப்பன் பண்ண முடியுமா, அதெல்லாம் கேட்போம். சிஸ்ட்டு ஓப்பன் பண்ண முடியும், உள்ள எதுனா இருக்குமா பொருள், என்ன ஏது அப்படின்னு கேட்போம். ஆனால் நான் வேறு ஃபீல்டில் போயிட்டேன். நான் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டு, டோட்டலாக பூச்சி மருந்து உரம் வைக்கிற ஃபீல்டில் இருப்போம். இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்போம். அன்றைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அதை ஒரு கேமரா ஒன்று எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரமாக தேடி கண்டுபிடிச்சி கேமரா. ஒரு டேப்பு இருக்காதுங்க, அளக்கிற டேப் இருக்காது அந்த சிஸ்ட்டுக்கு. ஒரு பைக் ஒன்று எடுத்துகிட்டு பெட்ரோல் போட முடியாது. பெட்ரோல் போடுறதுக்கு காசு அங்கே 10 ரூபா 20 ரூபா எல்லாம் எடுத்துகிட்டு போய் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி அந்த சிஸ்டம் அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ இப்போது தமிழ்நாடு கல்ச்சர், தமிழ் கல்ச்சர் எங்கேயோ கொண்டுட்டு போயிருக்குது. இரும்பு காலத்தையும் வளர்த்திருக்குது. அது ஒன்று பேசினாரு ஜெய் சார். மேடம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளுக்கு ஜாலி, எப்போவுமே வந்து கரெக்டாக இது பண்ணுவாங்க. கரெக்டாக நோட்ஸ் கம்பல்சரி நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்து தான் என்னோட இதே தாங்க. டோட்டலாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மனப்பாடம் பண்ணுற கேரக்டரே கிடையாது. அங்கே சொல்லுவாங்க, மைண்டில் ஏற்றிக்கும், நோட்ஸ் எழுதுவோம். மொத்தமே அந்த நோட்ஸை மட்டும் எக்ஸாம் முன்னாடி பார்த்துட்டு போய் எழுதிட்டு வந்துடும். அவ்வளோதான். மனப்பாடம் பண்ணுற வேலையே கிடையாது. குப்புசாமி சாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட இங்கிலீஷ் ஸ்டைல் ஸ்பீச்சிங் வந்து அடிமை. நான் பயங்கரமாக ஸ்டைலாக பேசுவார். இப்போ கூட நீங்கள் பேசிட்டு தான் போகணும் கடைசியாக, ரைட்டுங்களா? அந்த ஸ்டைலாக பேசணும். அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி எடுக்கும் போதெல்லாம் பயங்கரமாக பேசுவார். பயங்கர ஸ்லாங்கு அதெல்லாம் எல்லாம் ஒரு நாலேஜ் தான் சார், வேறு ஒன்றுமே இல்லை. ஃபீல்டு வேறையாக இருந்தாலும் இங்கேருந்து கற்றுக்கிட்டு போன நாலேஜ் வந்து ரொம்ப அதிகம். ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஜெயக்குமார் சொன்ன மாதிரி குரு அமைது தான். யாருமே வந்து யாரையும் துன்புறுத்தாத குரு தான். காலேஜில் கிடைச்சிங்கெல்லாம் வரப்பிரசாதம் தான். ஸ்கூல் லெவல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கூல் நிர்மலா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் வந்து படித்தேங்க. எய்டட் ஸ்கூல் தாங்க. அதுலேயுமே வந்து நல்ல டீச்சர்ஸு எல்லாமே அமைஞ்சது தான். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசணுன்னா எல்லாருமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்.
ஒவ்வொரு நாளுமே வாட்ஸ்அப்பில் டெய்லி ஏதாவது சண்டை போட்டுருப்போம், பேசிக்கிட்டு இருப்போம், ரெகுலராக இருக்கும். கருத்து மோதல்கள் இருந்து எல்லாமே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்தில் மறுபடியும் கூல் ஆயிரும். என்னடா சண்டை போட்டானுங்க, அவனு மறுபடியும் சேர்ந்துட்டானுங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமாம், அதனால் அப்போ ஆரம்பிச்சு இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து பூங்கொடி, சுந்தரேசன், நான், தாவூது எல்லாம் சேர்ந்து ஏறக்குறைய வந்து இப்போது 2016 டைம்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இவ்வளோ பேர் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சுது. இன்னுமே நிறைய பேர் ஆர்கனைஸ் ஆகி நிறைய பேர் வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவு எல்லாரும் பேசுங்க. விஜயா, நீ இன்னும் 2 பேர்த்திட்ட பேசு, கூப்பிடு, மொபி பேசு. பேசிக்கிட்டு தான் இருக்கிற, யாரும் வர மாட்டுறாங்க. ஆமாம், இன்னும் முனுசாமி ராஜா, குழந்தைவேலு, அதாவது காலேஜில் படித்தது வேற, ஒரு குரூப் பார்சியலாக இருந்திருக்கலாம். மேபி 3 குரூப் 4 குரூப்பாக தான் இருந்தோம். இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன். எல்லாம் பேரம் பேத்தி பெத்தாச்சு. இன்னும் என்னத்த நம்ம இது பண்ண போகிறோம். எல்லாரும் பார்த்தா சந்தோஷம் தானே. இன்னைக்கு வடிவேலை பார்த்தா சந்தோஷம். வடிவேலை நான் மேடம் இவங்களெல்லாம் கூட இப்போ 4-5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துட்டோம். வடிவேலை நான் பார்க்கல, ஃபோட்டோவில் பார்க்குறோம், வாட்ஸ்அப்பில் போடுறோம், ஆனால் நேரில் பார்க்கலையே. இன்னைக்கு தானே பார்த்துட்டு அந்த மாதிரி எல்லாரையும் கூட்டிகிட்டு வர மாதிரி ஆளுக்கு ஒரு 4 பேரை கேதர் பண்ணி கொண்டு வாங்க. அடுத்த டைம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக நடக்கும். அடுத்த வருஷமே நடக்கும். சார் எல்லாத்தையும் கூப்பிடுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, இன்வைட் பண்ணலை, மலர்விழி மேடமெல்லாம் பண்ணிடலாம் சார். என்ன பிரச்சனை, எங்களுக்கே ஷார்ட் டைம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, கரெக்டாக பண்ணவும் முடியல. இங்கே எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஷெட்யூலில் போயிட்டுருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் வீக்கே ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணணுதுங்க, பண்ண முடியல. அதனால் ஒரு வாரம் தள்ளி வச்சுருந்தோம். அடுத்த டைம் கண்டிப்பாக இன்னும் சிறப்பாக பண்ணுவோம் சார். கண்டிப்பாக மேடம், தேங்க்யூ. இறுதியாக நன்றி. நன்றி. என்எஸ்எஸ் கேம்ப் போயிருந்தோம் காலேஜில். இதை மறக்கவே முடியாது. அந்த பாட்டை மாப்பிள்ளை பாடணும்னு இப்போ ஒரு மிக தாழ்மையாக கேட்டுக்கிறோம். ஆமாம், அந்த பாட்டை பாடணும். அதை சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அது வந்து எனக்கு அப்போ அந்த என்ன பாட்டுனே புரியல, எந்த படத்தில் வருது என்ன பாட்டு ஒன்றும் புரியல. அப்புறம் பூங்குடிக்காக ஒரு பாட்டுலேயே ஒரு பாட்டு பாடினான். அதை ரொம்ப செஞ்சா புரிஞ்சு, பூங்குடிக்காக தான் பாடியிருக்கேன் அப்படின்னு. தயவுசெய்து அந்த பாட்டை பாடினீங்கன்னா விழாவை செஞ்சால் நிறைவு பண்ணிக்கலாம். அது என்னால் மறக்கவே முடியாது சார். ஆமா, வேகத்துல படிக்கிட்டே மச்சு. சரி சரி, வேற யாராவது பேசுனா கூட விட்டு போன கருத்துக்கள் தான் யாராவது பேசுங்க. எனக்கு எப்பயுமே வந்துட்டு பர்சனலாக டீச்சர்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கூடயும் எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு கான்டாக்ட் நான் யாரையுமே விட்டதில்லை. கிளாஸ்லேயே நம்மளுடைய குரூப்லேயே வந்துட்டு கிளாஸ்லேயே ஒரு 3 பேர் குரூப்பு. ஆனால் எல்லா குரூப்லேயும் நான் வந்துட்டு இருப்பேன், எல்லாத்துக்கூடயும் மிங்கிள் ஆகிக்குவேன். 42 பேர் கிளாஸோட ஸ்ட்ரென்த்து. எனக்கு தெரிஞ்சு எல்லாரோடையும் பர்சனல் கான்டாக்ட் இருக்குது. எனக்கு இப்போ வரைக்குமே கூப்பிட்டேன்னா எல்லாரோடைய நம்பர் இருக்குது, எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு இருக்கேன். இந்த ப்ரோக்ராம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்குறேன், எல்லாருமே கூப்பிட்றேன், எல்லாத்தோடையும் தனிப்பட்ட முறையில் கான்டாக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு, நீண்ட நாளுக்கு அப்புறம் சாருங்களோட கான்டாக்ட் போனதே எனக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி. எனக்கு ஜெய்சங்கர் சார்கிட்டையும் குப்புசாமி சார் மேடம்கிட்டலாம் பேசுகிறப்ப எனக்கு அன்றைக்கி அந்த இதில் பேசுகிறப்ப ஸ்டேஜில் நிற்கிறப்ப எனக்கு அப்படியே கிளாஸ்க்குள்ளே உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங் எனக்கு நினச்சி அது என்ன சொல்கிறது, நம்ம ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு இதாவது நம்ம அது ஒரு 2-3 நாளுக்கு அங்கே முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நாள் குரூப்பில் ஓடிட்டே இருக்குது. சாருங்க பேசுனாங்க, வச்சாங்க, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. நான் இதே எல்லாத்துட்டையும் சொன்னேன், நீங்கள் எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. அப்படி ஒரு ஹாப்பி மூமெண்ட் கிடைக்காது சாருங்க பேசுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நிகழ்ச்சி நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி எல்லாமே பண்ணோம். பிரபு சொன்ன மாதிரி சில பேர் எல்லாம் வந்துட்டு வரல அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே நம்ம வந்துட்டு நம்ம அப்பாவோட ஸ்டேஜுக்கு போயிட்டோம் எல்லாருமே. இப்போ என்னன்னா ஃபேமிலி ரிலேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் நம்ம பார்க்கணும், பொருளாதார ரீதியான பிரச்சனையும் நம்ம பார்க்கணுங்கிறப்ப
அவங்கள தப்பு சொல்றதுக்கு இல்லை, முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்கன்னா வந்திருப்பாங்க. தவறு சொல்றதுக்கு இல்லை. இந்த டைம் ஒருத்தர் வடிவேல் எல்லாம் 25 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் பார்க்குறேன். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வடிவில் நேரில் பார்த்தது இன்னைக்கு தான். ஃபோனில் பேசுகிறோம், வாட்ஸ்அப்பில் பேசுகிற விஷயம் இன்னைக்கு தான் அதுக்கப்புறம் பார்த்தேன். ஓகே, இது லைஃப் வந்துட்டு நிறைய கற்றுக் கொடுக்கும், நிறைய கற்றுக்குறோம். அதை நம்ம வந்துட்டு நடைமுறைப்படுத்தலான்னு பார்க்குறப்ப அந்த அனுபவம் வந்துட்டு நம்மளுக்கு பயன்படுத்துறதுக்கு உண்டான இடமும் கிடைக்காது. அதெல்லாம் ஒரு பக்கம். எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான விஷயம், நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹெல்த் இஷ்யூவில் மாட்டி வெளியே வந்தேன். அதனால அது வந்ததுக்கப்புறம் என்னன்னா லைஃப் வேற, என்னோட பார்வை வந்துட்டு வேற மாதிரி போயிடுச்சு. வாழ்க்கையை பார்க்கறது யாருக்கிட்டையும் ஃபர்ஸ்ட்லாம் சும்மா கொஞ்சம் ஏதாவது ஒரு சண்டை அது இதெல்லாம் பண்ணுவேன். இப்போ டோட்டலாகவே ஆஃப் ஆகிட்டேன். சரி, ஏன்னா ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருந்து படுத்துட்டு எந்திரிச்சு வரப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு ரியல் லைஃபே புரியும். நீங்கள் நம்ம என்ன பேசினோம்னாலும் ஒருத்தர் அணுகிறது, ஒருத்தர்கிட்ட பேசுறது, அவங்க பேசுறப்போ ஒரு 2 நிமிஷம் ஒத்து பார்த்து, ஓ நீ இதுக்காகத்தான் பேசுறீங்களா, சரி கோப்பறீங்களா, சரி அப்படிங்கிற மாதிரி பார்த்துச்சு. அதெல்லாம் ஒரு பாட்டு. நீங்கள் என்ன லைஃப்பில் நினச்சாலும், என்ன ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சாலும் ஃபேமிலிக்கு நீங்கள் முக்கியம், உங்களுக்கும் உங்கள் ஹெல்த் முக்கியம். அதனால உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். நான் எப்பயுமே சொல்லுவேன், ஏதாவது வீடியோஸ் போட்டனாலோ ஒரு மோட்டிவேஷன் சம்மந்தம் ஏதாவது ஒன்று பார்த்தேன்னா போடுறப்ப ஹெல்த் சம்மந்தம் பொதுவாக போடுவேன். ஒரு அரை மணி நேரம் நடக்கிறதால நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு அது நடக்கிறப்ப தான் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் யோசிப்போம், நடக்கலாமா, நாளைக்கு போகலாம், நாளைக்கு போகலான்னு யோசிப்போம், ஆனால் பண்ண மாட்டோம். அது எப்போ வருத்தப்படுவோம் அப்படின்னம்னா, ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட செலவு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாக்டர் சொல்லுவா, நீ நடக்கணும், நீ வந்துட்டு ஃபுட் எடுக்காத, இது பண்ணாத. ஆனால் இப்போ இருந்தே கொஞ்சம் கண்ட்ரோலாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 70-80 வயசு வரைக்கும் ஒன்றும் சிக்கல் இல்லாமல் இருக்க முடியும். அதனால முதல்ல என்னோட இது பொருளாதாரங்கிறது 2வது. நீங்கள் சந்தோஷமா இருந்தீங்கனாலே ஆரோக்கியங்கிறது உங்ககிட்ட வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக நின்றும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் மட்டும் தேடுங்க. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபேமிலியை கவனிக்க முடியும். ஏன்னா நீங்கள் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களையோ பேரண்ட்ஸையோ வேறு யாரும் பார்க்க முடியாது. அப்போ எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஹெல்த் முக்கியம். அதனால் அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுங்க. என்ன நடக்குதோ இல்லையோ நேரமாக சாப்பிடுங்க, நேரமாக தூங்குங்க. இதை பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும், அடுத்தடுத்த விஷயம் நம்ம பார்த்துக்கலாம். அதனால் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. லைஃப்பில் எல்லாருமே பேசின ஒரு விஷயந்தான், சாருங்களாகட்டும் எல்லாராகட்டும். எனக்கு வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு எனக்கு சுயநலம் ஜாஸ்தி. எனக்கு எல்லாரையும் பார்க்கணுங்கிறது எனக்கு ஆசை. அதனால தான் நான் ஒவ்வொரு டைமும் ரிஸ்க் எல்லாம் இல்லை, பேசுகிறோம், ஒரு 2 நிமிஷம் பேசுகிறோம் வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு தான் இருக்கிறோம். அதனால் அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் பண்ணுறது வந்துட்டு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வரணும்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டானே இதை விட எல்லாமே சூப்பராக பண்ணிடலாம். நாம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஷெட்யூல்டு போட்டு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு யோசிப்போம். ஆனால் நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். சரி, இங்கே வந்து நடக்கிறது நடக்கட்டும், நம்ம அது போகிற போக்கில் நம்ம போய்க்குவோம், நம்ம பிளான் பண்ணுறது எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான நெருக்கடியில் தான் இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன். நான் வந்துட்டு 6 மணி 7 மணிக்கு வந்து உடுமலைப்பேட்டையில் இருந்தாகணும். ஆனால் இப்போ கூட தர சரியாட்டா, ஏன் அதுக்கேற்ற மாதிரி போய்க்கலாம். அப்புறம் எல்லாரும் பேசுகிறப்ப நான் எங்கே கிளம்பி போகிறது, எல்லாம் நைட்டில் இங்கே தான் நிற்கும். முடிஞ்ச எனக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி. முக்கியமாக எங்கள் சாருங்களை பார்த்தது அதை விட நான் ஃப்ரெண்டுங்க கிட்ட சொல்கிறப்ப சொன்னேன், நான் வந்துட்டு டீ கடையில் தானே நானும் சுரேஷ் எல்லாம் பேசுகிறப்போ நான் எங்கே எந்த ஏரியாவுக்கு போகிறேன்னா அவங்களை கூப்பிட்டு பேசிடுவேன், டீ சாப்பிடுவோம். எனக்கு டீ சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. ஆனால் போய் நின்றுட்டு ஒரு லெமன் டீயோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு இடத்துல பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ராசிபுரம் போனாலும் சரி, எந்த ஏரியா எங்கே போனாலும் அவங்களை கூப்பிட்டுருவேன். ஈவெண்ட்டுங்கிறதால ஊரை சுற்றுறதால பொள்ளாச்சி போனேன்னா யசோதாவை கூப்பிட்டுருவேன். அதனால எனக்கு மற்ற ஃபேமிலியில் எல்லாருக்கூடையும் குழந்தைங்களோட வந்துட்டு எனக்கு அதிகமான கான்டாக்ட் இருக்குது. எல்லாத்துக்கிட்டையும் பேசுவேன். பர்த்டேனா கூப்பிட்டு தான் விஷ் பண்ணுவேன். குரூப்ல எல்லாருமே பேசுறாங்கன்னா நான் ஃபோன் பண்ணிடுவேன். ஃபோன் பண்ணி எல்லாத்துக்கும் விஷ் பண்றது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எல்லாரோடய தொடர்பு இதில் இந்த ப்ரோக்ராம்ல ஒரு சில மிஸ்டேக் எல்லாம் நடந்திருக்கு. அதில் மெயினா என்னன்னா, என்னையும் சுமதியும் தவிர யாருக்கையும் பேசவே இல்லை. நீ நிகழ்ச்சிக்கு வரையா, ப்ரோக்ராம் நீ வரையா, கெட் டுகெதர் நீ வரையா அப்படிங்கிறது யாருமே எனக்கு தெரிஞ்சு யாருமே பேசலாம் அந்த விஷயத்த. அது பர்சனலா எல்லாரும் கூப்பிட்டா தான் வருவீங்களாங்கிற அந்த மாதிரி மைண்ட் செட்டப்ல எல்லாருமே என்னடா நீ வரையா, நான் இன்னைக்கு கிளம்புறேன், நீ எத்தனை மணிக்கு வர, லட்சுமி நகர் எத்தனை மணிக்கு வந்துடுவோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பரஸ்பரமா பேசிட்டு வந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது யாருமே பண்ணல. அது எல்லாத்துக்கிட்டையும் பேசுறப்போ ஒரு விஷயம் தெரியுது. அதனால நீங்க கூப்பிட்டீங்கன்னா ஓ சரி இவங்க வராங்க அவங்க வரான்னு சொல்லிட்டு எல்லாருமே வருவாங்க. அதனால அந்த ஒரு விஷயம் கவனத்தை வச்சுக்கோங்க. சுமதி சொல்றப்ப சொன்னா என்னடா நாமளே கூப்பிட்டு இருக்கிறோம், நாமளே கூப்பிடுறோம் அப்படியெல்லாம் இல்லை. சரி கூப்பிடுவோம், வர விருப்பம் இருக்கவும் வர போறாங்க. யாரையும் கட்டாயப்படுத்தி கையை பிடிச்சி இழுத்துட்டு வர முடியாது. பார்க்கணும்னு ஆசை வந்தா வர போறாங்க. ஆனா தனியா சொல்றப்ப நான் சொன்னேன், ஏன்னா இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து பண்ண முடியாது. நான் சுரேஷை வந்துட்டு ஈரோட்ல பார்த்துட்டு போயிடுவேன், டீ கடை சாப்பிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் எல்லாத்திட்டையும் பேசிட முடியும். இப்படி வந்துட்டு ஆர்கனைஸ் ஆகி இருக்கிறதுங்கிறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்தால் மட்டும்தான் உண்டு. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் இந்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ராஜாவுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மௌன அஞ்சலி பண்ணணும்னு சொல்லிட்டு பேசணும். அது ஒரு மூமெண்ட்ல அப்படியே எல்லாமே ஒரு இதாகி போச்சு. அது பாரு என்னன்னா, ஒரு நண்பர் வந்து சொல்றப்ப சொன்னா அப்படி நான் போன வருஷம் வந்துட்டேன், அதனால இந்த வருஷம் வரல, அடுத்த வருஷம் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஒரு சின்ன வருத்தமா இருந்தது.
போன வருஷம் இந்த ராஜா இந்த டைம் இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ராஜா இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அவன் பேசினா நிறைய எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப க்ளோஸு. சண்டை பண்ணிக்குவான், பேச மாட்டான். இறக்குறப்ப வரைக்கும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட பேசலை. ரோட்டெல்லாம் பார்த்து கூட கண்டுக்காம போவான். ஒரு மாதிரி எல்லாம் இருந்தது. என்ன நடந்தாலும் இந்த உலகத்தில் அவன் இருந்தான், உலகத்தில் வந்துட்டு இருந்துட்டு இருந்தான் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. இன்னைக்கு வந்துட்டு அவன் இல்லை. அந்த மூமெண்ட் வந்துட்டு அது எப்போ வேணா எது யாருக்கு வேணா நடக்கலாம். அதனால எல்லாரோடய ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டோட எப்பயும் போகிற ஒரு தொடர்பில் இருந்துட்டீங்கன்னா நீங்கள் சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆரோக்கியங்கிறது நிலைக்கும். அதனால அதை பார்த்துக்கோங்க. நிறைய பேசிட்டோம். சரி, உடுமலைப்பேட்டை போகணும். எனக்கு அதை நினைச்சாலே ரொம்ப இதாகுது. அப்படி இல்லை. அப்புறம் மேடம் அவங்களெல்லாம் வந்துட்டு கூகுளில் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்க்க போனோம். அது ஒரு ஆனால் என்னன்னா டக்குன்னு ரீகால் பண்ணோம்னா அப்படியே பின்னாடி ரீவைண்ட் ஓடிட்டே இருக்குது. என்னென்ன ஒவ்வொன்றும் அப்படியே செயலிங்க அப்படியே ஜெயசங்கர் சார் வந்துட்டு நம்ம அந்த பின்னாடி அடைச்சி வச்ச மாதிரி பட்டி தொட்டிக்குள்ள வச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் எல்லாம் ரேக்கிங் பண்ணாம பாதுகாத்து ஒரு ரூம் வைப்பாங்க. அப்ப வைக்கிறப்ப ஜெயசங்கர் சார் அப்படி வந்து நிக்கிறப்ப எல்லாம் பார்த்தா எப்ப இரடா போலீஸ்காரர் உள்ள வந்து நிக்கிறாரு. அது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப நாள் அதான் எல்லாமே சொன்ன மாதிரி எனக்கு கோயெடுங்கிறது நான் அப்ளிகேஷன் கொண்டாந்து கொடுத்துட்டு வர வரைக்கும் கோயெடுன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி +1 +2 வரைக்கும் நான் வந்துட்டு பாய்ஸ் ஹை ஸ்கூல் தான். அப்போ வந்துட்டு +1 +2 மட்டும் டியூஷனில் படிக்கிறப்ப பிள்ளைங்க பேசுவாங்க. ஆனால் அதிகமாக பேசுகிற அந்த இதே கிடையாது. அப்படா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் வந்து உட்காந்தா பிள்ளைங்க எனக்கு பிள்ளைங்க உட்காந்துருக்கு போயிட்டுன்னா என்னன்னு தெரியும். ஒரு நாலேஜே இல்லை, ஒரு 0 தான். ஒரு மண்ணு கட்டி மாதிரி தான் அந்த காலேஜுக்குள்ளே வந்து என்ட்ரு வரும். ஒரு மண்ணு கட்டி தான். லேடிஸ் உட்காந்துருந்தா எனக்கு பேசுறதுக்கு அப்படியே கை கால் ஓதுறோம். இந்த பக்கம் கதவுல உட்காந்து அப்படியே எந்திரிச்சு ஓடிடுவேன். இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் எனக்கு போயிட்டு இருந்தது. அப்ப ஜெய்சங்கர் சார், அதுக்கப்புறம் குப்புசாமி சார் வந்தப்போ கால் அடிபட்டதப்போ வந்து திண்டுக்கல்ல எல்லாம் எல்லாருமே வந்தோம். ஆனா என்னன்னா அப்ப எல்லாம் நாங்க யாராவது போனோம் காலேஜ் முடிக்கிறப்போ ஏதாவது ஒரு வெளியே போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாராவது ஃப்ரெண்டுங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சோம். அதுல வந்துட்டு எல்லாத்துக்குமே அதுல ஒரு கனெக்ட் இருந்தது. எல்லாரோட வீட்டுக்கும் போயிருக்கோம். ஆனா எல்லாரும் போயிருக்கோம், மொத்தமா போயிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் எல்லா வீட்டுக்கும் சுத்தி இருக்கிறேன். அது இன்னும் ஃப்ரெண்ட்ஸுங்க முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஓடியாச்சு. லைஃப்ல எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து ஓடினதுக்கு அப்புறம் தான் திரும்பி பார்த்தா ஃபேமிலி தான் எல்லாத்துக்கும் மேலே முக்கியம். அந்த ஃபேமிலியை பார்த்துக்கிறது ஆரோக்கியம் முக்கியங்கிறது வாழ்க்கையில் தெரிஞ்சிருக்கு. அதனால ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க, ஹெல்த்து கவனமாக வச்சுக்கோங்க. அடுத்த ப்ரோக்ராம் பண்ணுறப்ப நீங்கள் இன்வால்மெண்ட்டாக கூப்பிட்டு நீங்கள் பர்சனலாக எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் வர வைக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் செய்யுங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2 நிமிஷம் கால் பண்ணி பேசுறதுல பிரச்சனை இல்லை. நீங்களும் அந்த தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டா கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ ட்ரை பண்ணி என்னன்னா ஆர்கனைஸ் இந்த டைம் பண்ணுறது வந்து சுரேஷ், பிரகாஷ், வெங்கடேஷ் சரி அவங்க கொஞ்சம் இன்வால்மெண்ட்டாக கொஞ்சம் இறங்கி முன்னாடி பண்ணிட்டோண்ணா. சுரேஷை வேலை வாங்குறதுக்குள்ளே ஏன் வேலை போயிடுச்சு. அவனை வச்சு என்னை வச்சு செஞ்சுட்டாங்க. யாரு அதே கலோக்கில ஒரு எங்க அப்பா ஒன்று சொல்லுவாரு, நாய்கிட்ட வேலை சொன்னா நாய் வாளுகிட்ட வேலை சொன்னாங்கிற மாதிரி. நான் ஒரு வேலை சொன்னான்னு சொன்னா அவன் ஒரு பக்கம் திரும்பி மறுபடியும் எங்கிட்டே தான் வந்து அதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆனா இந்த டைம் ஒரு ஷேரிங்கோட பண்றப்ப அது வேற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் மச்சி இல்ல மச்சி இல்ல எனக்கும் அதான் எல்லாம் இல்ல எல்லாத்துக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நானும் மச்சியும் தான் வந்துட்டு வைஸ் பார்க் வந்துட்டு பேசுறதுக்காக வந்துட்டு வந்து நின்று பேசி புக் பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அந்த பார்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு மச்சி தான் பண்ணாங்க. செகண்ட் இதுங்கிறப்ப தனா நானே எல்லாமே கொஞ்சம் தனா செல்வா வந்து நின்றுட்டா அப்படி ஃபுல்லாகவே. அப்போ வந்து செல்வா ஃபுல்லாக நின்றுட்டா அப்படி. அதனால எல்லாம் ஒவ்வொரு இதில். ஆனால் என்னன்னா பேக்ரவுண்டில் நாங்கள் எல்லாமே இருந்தோம். என்னன்னா முன்னாடி நின்று வேலை பார்த்தோன்னா நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொன்னோம். அது இந்த டைம் ஓரளவுக்கு நல்லபடியாக நடந்துருச்சு. இன்னும் நிறைய பேர் கூடுதலாக ஏன்னா லிஸ்ட் அவுட் போட்டது நம்ம பாய்ஸுக்கு மட்டுமே 26 பேர் போட்டிருந்தோம், பாய்ஸ் கேர்ள்ஸ் மட்டுமே. அதில் மொத்தமே வந்து 19 பேர் தான் வந்திருக்காங்க. ஆனால் ஃபேமிலியோட வந்துருவாங்க, இதெல்லாம் வந்துருவாங்க தெரியும். 12 மணி வரைக்கும் சொன்ன சாப்பாட்டுக்கு வந்திருக்க கூட்டத்துக்கு சம்மந்தமே இல்லை. சரி எல்லாம் 2 சாப்பாடு சேர்த்து சாப்பிட்டு போங்கடா அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இருந்தது. ஆனால் பார்த்தோம்னா எல்லாமே வந்துட்டாங்க. கடைசியாக வந்த கவிதா ஆகட்டும், ஒபினா ரொம்ப எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ஃபோட்டோ எடுக்கிறப்போ வந்திருந்தாங்கன்னா, ஏன்னா இப்போ எல்லாருமே மறுபடியும் எல்லாமே இப்போ வடிவேல் கிளம்புற மாதிரி ஆகிப்போச்சு, சுமதி கிளம்புற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால கொஞ்சம் ஏன்னா சொன்ன டைமுக்கு எல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்கு மேலே தான் கழிச்சு வந்தாங்க. விஜயா ஃபோன் பண்ணி பேசிட்டு சொன்னேன், ஏன்னா நீ உங்களை மாதிரி நாங்கள் என்ன பேண்ட் போட்டு பாடா கிளம்பி வர முடியும், சமைச்சு பாத்திரம் கழுவி வச்சு வீட்டுக்கெல்லாம் வச்சு. இல்லை அவங்களோட கஷ்டம் உண்மைதான், நம்ம இயல்பாக சொல்லி. அப்புறம் 2வது வந்துட்டு நம்மளுக்கு பர்சனலாக பாய்ஸுக்கு சொல்கிறது என்னன்னா,
அவங்க லேடிஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா அவங்க படுற வேலையை ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா என் ஒய்ஃப் வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் கொஞ்ச நாள் இருந்தாங்க, ஒரு 3 மாதம். அந்த 3 மாதத்தில் நான் பட்ட வேதனை, ஏன்னா பசங்க 3 பேர்த்தையும் பார்க்கணும், வீட்டு வேலையும் செய்யணும், சமைக்கணும். ஆனால் நம்ம என்னென்னா போயிட்டு வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஐயோ 5 நாளாக வேலை கிடக்கிறேன், 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு படுத்துருவேன். ஒர்க்கு அதாவது விஜய்கிட்ட நேற்று பேசுகிறப்ப கூட தானே, எவ்வளோதான் பார்க்குறீங்க, அதாவது அவங்க வேலை பார்க்குற விஷயத்த வந்து லீவ் போட்டு வந்தாலும் வீட்டு வேலை அவங்களுக்கு ரெஸ்ட் கிடையாது. அதனால ஏதாவது ஷேரிங் பண்ணால் பெருசாவெல்லாம் இல்லை. பையனை பார்க்குற வேலையாவது கொஞ்சமாவது செய்யலாம், குழந்தைய பார்க்குற வேலையாவது செய்யலாம். வேலை செய்யறதில்ல, அது சின்னதாக செஞ்சா கூட அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நீங்கள் ஆனால் அதில் லேடிஸ் வந்து திருப்தி போடாங்க, என்ன வேலை செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அடுத்த சப்ஜெக்ட். இந்த வேலையை பார்க்குறவங்க சும்மா இருக்கலாம் திட்டிட்டு போயிடுவாங்க. அதனால அதெல்லாம் சில அனுபவங்கள் வர்றப்ப தான் தெரியுமா என்னன்னு தெரியல. அதனால அவங்களுடைய சில சுமைகளை குறைக்கிறதுக்கு உண்டான விஷயம் ஏதாவது இருக்கான்னா அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தெரியாது, நம்ம தான்டா இன்னும் 5 வருஷம் போச்சுன்னா தாத்தா பாட்டி, நம்மளே தாத்தா பாட்டி தான் எல்லாருமே. அதனால அது பார்த்துக்கோங்க, ஃபேமிலி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க எல்லாருமே. சரி, ஓகே, நன்றி. எனக்கு இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எதுவும் நிஜமாலுமே அமையல. எனக்கெல்லாம் சில்வர் ஜூப்ளி வருஷம் பார்க்கறக்கு உருப்படியான கிளாஸ்மேட்ஸும் கிடையாது, அதுவும் கிடையாது. யாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பை சீரியஸாக எடுத்துக்கிறதும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக பியூர் ஜெலசி, பொறாமை. எங்கள் அம்மாவை பார்த்து பொறாமப்படுறேன் நான். அவ்வளோதான். எங்க அங்கிள் அதுதான் எனக்கு என் ப்ரொஃபஸர் நேமே ஞாபகம் இருக்கிறது இல்லை. இப்போ இவங்கெல்லாம் அவங்களோட ப்ரொஃபஸர்ஸை கூட்டிட்டு வந்துட்டாங்க 25 வருஷம் கழிச்சு. அதனால தான் ஜெலஸ். இன்னும் கான்டாக்ட்ல இருக்க முடியுது. கரெக்டு தானே அங்கிள்? எனக்கு என்ன பேசுறது தெரியல, சீக்கிரம் வாங்க. வந்த நிமிஷத்துல கழட்டி விட்டவங்க தான் இப்பதான் நான் போய் ஒட்டி இருக்கிறேன். சாப்பிடும் போது சாப்பிட்டியான்னு கேட்டாங்க, அவ்வளவுதான். எனக்கு அம்மாவோட ப்ரொஃபஸர் இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றவங்க கூட என்னோட பெஸ்ட் கம்பெனி இங்க நிறைய பேர் வரல இன்னைக்கு. நிறைய பேர் உங்களோட ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்க. ஆமா, இப்போ அவங்களோட பையனே 12th வந்துட்டான். அப்போ லாஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்க பால் போட்டு விளையாண்டுருந்த வயசு. அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்பெனி செட் ஆகலைனாலும் சும்மா வேடிக்கை பார்த்தே பொழுது போய்கிட்டேன். நானும் அதுக்கு தான் வந்தேன். இப்ப நான் சொல்லியிருக்கலாம் அம்மா B12 ஏறி போங்கம்மா அப்படின்னு. ஆனா நான் அவங்க கிட்டத்தட்ட அப்படியே B12 ஏறிந்தாலும் நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது வந்து அவங்களுக்கு இங்க பாருங்க 2 வருஷத்துக்கு ஒரு நாள் அவங்களுக்குன்னு இருக்கு, அதை கெடுக்க கூடாதுல்ல. நான் எத்தனையோ தடவை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியெல்லாம் போறேன், சாப்பிடுறேன், அங்க போறேன் இங்க போறேன். ஆனா அவங்க 2 வருஷம் வீட்லயே தான் இருந்தாங்க. அதனால இந்த ஒரு நாள் அவங்களோட கெடுக்காம உங்களுக்கு அவங்க கொடுத்த வாக்க நான் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு. எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து 5வது வரையும் எனக்கு ஒன்றும் தெரியல. சும்மா நார்மலா சின்ன குழந்தைங்க மாதிரி விளையாண்டுட்டு அப்படியே போயிடுச்சு. 6வதுல இருந்து சரி இப்போ போய் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோக்கா நான் வீட்டில் இருந்து என் ரிலேஷன் கூட ஃபுல்லாக என் ரிலேஷன் கூடயே தான் விளையாண்டுருப்பேன். வெளியிலலாம் அவ்வளோக்கா போய் சுற்றுனதில்லை 5வது வரையும். சரி 6வதுல வெளியில் பசங்களாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கொரோனா வந்துடுச்சு, எதுவுமே பண்ண முடியாது. 6வதுலேருந்து 8வது வரையும். அப்புறம் 8வதுலேருந்து அதுக்கப்புறம் வேற பிரச்சனைலாம் முடிஞ்சு வேற ஊருக்கு போய் அங்கே வந்து எனக்கு ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க அங்கே ஊருக்குள்ளே தான். அதுக்கப்புறம் 10வது முடிஞ்சிட்டு 10வதுலேயும் எங்கள் அப்பா மார்க் எடுக்க சொன்னார். நான் அப்பவும் ஃபுல்லாக விளாண்டுட்டு இது பண்ணதுனால மார்க்கு கம்மியாக தான் வந்துச்சு. சரி பரவாயில்ல. நான் விளாண்டுட்டு இருந்ததுனால மார்க் அவ்வளோ இதாகிடுச்சு. அப்படி நான் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் போட்டு படிச்சிருந்தேன்னா கொஞ்சம் மார்க் எச்சா வந்திருக்கும். அப்புறம் இப்போ இந்த ஸ்கூல் கிடச்சிருக்கு. நான் சின்ன வயசுலேருந்து நான் NCCக்கு தான் போகணுன்னு ஒரு பிரியமாக இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா NCC 6வதுலேருந்து 8வது போனதுக்கப்புறம் பாய்ஸ் ஸ்கூல் போய் அங்கே போய் இது பண்ணலான்னு பார்த்தா அடுத்து மறுபடியும் ஒரு சின்ன ஹை ஸ்கூலு அந்த லெவலுக்கு தான் வந்து என் 8வதுலேருந்து 10வது வரையும் படிக்கிற ஸ்கூல் வந்து மொத்தமே 50 பேர் தான். ஸ்கூலில் ஹோல் ஸ்கூல்லே 50 பேர் தான் ஸ்ட்ரென்த். என் கிளாஸ்மேட் வந்து ஒரு 10 பேர் தான்.
அந்த மாதிரி என்சிசியும் இது பண்ண முடியல. அப்புறம் சரி ஸ்போர்ட்ஸ்லேயும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் போகணுன்னு பார்த்தா அந்த ஸ்கூல் லெவலில் ஒன்றுமே போக முடியல. இப்போ தான் 11வது முடிஞ்சு இப்போ 11வது ஹாக்கியில் சேர்ந்தேன். இப்போ 12வதுல இப்போ தான் ஜோனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போக போகிறேன். போன வாட்டி ஆர்விஜி ஒரு லீக் வச்சு அதில் செகண்ட் ப்ரைஸ் அடிச்சுட்டு வந்தோம். இப்போ இது பார்ப்போம். சரி இதுக்கு மேலே போன 20ஆம் தேதி எங்களுக்கு காலேஜில் ஒரு முக்கியமாக அசோசியேஷன் மீட்டிங்கு அது வந்துருச்சா, பரவாயில்ல, அது இது எல்லாம் சேர்ந்துருச்சு. தேதி மாற்றி வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது தாவத் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். உண்மையாகவே ஹெல்த் பார்த்துக்கணும், வீட்டில் பிஸ்னஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அது நீ வேறு சொல்லிவிட்ட, வீட்டுக்கு போனால் அவ்வளோதான் எனக்கு. வீட்டில் வந்து ரைட்டு இருந்தாலும் அவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க. ரைட் மேலே நானும் கொஞ்சம் பண்ண ட்ரை பண்ணுறேன்ப்பா. நீ சொல்கிற அட்வைஸை நான் இப்போயே சொல்லிடுறேன். வீட்டில் கண்டிப்பாக நம்மளை திட்டுவாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம அடுத்த மீட்டில் கண்டிப்பாக நம்ம வந்து அதிகம் பேர் ரெப்ரஸன்டேஷன் வரணும். அந்த மிஸ்டேக் இந்த வாட்டி நம்ம பண்ணியிருக்கிறோம். ஏதாவது நெக்ஸ்ட் டைம் நாம் ரெப்ரஸன்டேஷன் ஒவ்வொருத்தரும் கூப்பிடல. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே ஒரு 3-4 பேர் 2 பேர்த்த கான்டாக்ட் பண்ணி இதுக்கு 2 days முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி வர்றது மீட் பண்ணுறது ஆகி போச்சு. கொஞ்சம் நம்ம லாஜிக்காக எல்லாரும் வரும்போது கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஐயோ சாரி, நான் வாட்ஸ்அப் பார்க்கல. நான் உண்மையாகவே வாட்ஸ்அப் குரூப்ல நான் வாட்ஸ்அப் ஆரம்பத்துலேருந்தே நான் வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ணுறது இல்லை. நான் பார்க்கறது உங்களுக்கு தெரியும். ஆமாப்பா, நான் வாட்ஸ்அப் குரூப்ல நான் வந்து இருக்கிறேனே தவிர நான் வந்து அதை பார்க்கறது இல்லை. சாரி, ஏன்னா நான் ஏற்கனவே ஸ்கூல் குரூப்ல நிறைய குரூப் இருக்கு. அதில் சாரி அதெல்லாம் சொல்றதுக்கு நிறைய போயிட்டு இருக்கிறனால நான் சிலதான் விட்டுட்டேன். ஆனால் நான் வந்து மெயின் அக்கேஷனுக்கு வந்துடுறேன்ல, அது ஒவ்வொரு அக்கேஷனுக்கு வந்துடுறேன். ஆனா வாட்ஸ்அப்ல ஆமா நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன். வாட்ஸ்அப்ல இன்னைக்கு நான் ஆக்டிவா வரலாங்கிறத தப்பா நினைக்காதீங்க. அது மற்றதெல்லாம் கண்டிப்பா நான் எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் டைம் வந்து நாம அதை கொஞ்சம் சிரத்தை எடுத்து எப்ப வச்சாலும் சரி, மேபி நெக்ஸ்ட் இயர் அதுக்கு அடுத்த வருஷமா எப்போ வச்சாலும் சரி, அதுக்கு அடுத்த வருஷம் வச்சாலும் சரி, கண்டிப்பா நாம கான்டாக்ட் பண்ணி எல்லாரும் வர வைக்க பார்ப்போம். இதுதான் மெசேஜ் நமக்கு. உண்மையாவே நாம இந்த அடி பார்த்து தாவூத் அழைச்சாப்ல சார் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கு நடந்தது வந்து எதிர்பார்ப்பு போட பல மடங்கு நல்லா இருந்துச்சு. உள்ளபடியே எதிர்பார்த்தோம் நல்லா இருக்கும்னு. நீங்கள் வந்துருது 10-20 பேர்னு குறைச்சி இதில் வந்தவங்க உணர்வுபூர்வமாக கலந்துருக்கீங்க. அது ரொம்ப முக்கியம். எண்ணிக்கை அடுத்தது வந்தால் நல்லா இருக்கும். பட் வந்ததில் இந்த 20 பேரில் எந்த குறையும் இல்லை. அதேமாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சொன்னீங்க. இந்த மாதிரி உங்களுடைய அந்த பீரியடில் காலேஜில் இருந்தது. நான் ஏற்கனவே நான் சொல்கிற மாதிரி இந்த காலேஜில் நம்ம படிக்கக்கூடிய அலாவுதீன் கல்ஜி ரிஃபார்ம்ஸும் ஷெர்ஷாவுடைய ரிஃபார்ம்ஸும் எல்லளவும் யாருக்கும் உங்களுக்கும் உதவாது, எனக்கும் உதவாது. அதையும் சொல்கிறேன். ஆனால் அங்கே எதை கற்றுக்குறோம் அப்படின்னா மனித வாழ்க்கையை கற்றுக்குறோம், அவ்வளோதான். ஒரு முறை இதுக்கு ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்கு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் போகிறோம். ஒரு பெரிய லீடிங் இவர் ஹிஸ்டோரியன் பருண் டேன்னு வராரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 பேர் ஜேஎன்கே ஜம்மு காஷ்மீர்லேருந்து காஷ்மீர்லேருந்து 50 பேர் வராங்க. எல்லாம் லீடிங் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் என் கூட உட்காந்துருக்கான். பருண் டேவை கூப்பிட்டு அந்த கூப்பிட்றாரு ஒருத்தர் ரத்னாகர் வந்து கூப்பிட்டு சம்மன் ஷுட் இன்ட்ரடியூஸ் பருண் டேன்னு. ஓகே சார் டன்னு வந்துட்டு எல்லாரும் உட்கார வச்சு பேசுகிறேன். ஊச்சு நோ 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 இஸ் சச் அ கிரேட் ஹிஸ்டோரியன் ஹவ் கேன் ஐ அதெல்லாம் சொல்கிறாங்க. எப்படி பண்ணுறது பார்த்தேன். ஓகே ஐ வில் டூ. ஓகே ப்ளீஸ். இந்த பருண் டே உட்காந்துருக்கிறாரு. நான் பேச ஆரம்பிச்சோன்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, திரும்பி என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ பெரிய எனக்கு ஒரு நிமிஷம் கையே ஓடும். என்ன அவ்வளோ பெரிய லீடிங் போது நம்ம பேச்ச கேட்க சேரை திருப்பி போட்டு என்ன பார்க்குறாரு போடியத்து. அப்புறம் வெளியே வந்தோன்னா என்னை தாண்டி 5 பேர் தமிழ்நாட்டில் மொத்தம் 6 பேர். அப்புறம் பிறகு ஒருத்தர் ரீஜன் ஜேடிஐ ரிட்டையர் ஆனாங்க. ஜெய்சங்கர் ரியலி இட்ஸ் அ கிரெடிட் டு தமிழ்நாடு அப்படின்னாங்க. எப்படிங்க அப்படி பேசுனீங்க அப்படின்னு. நான் பேசலை, நிர்மல் பேசுறாரு ப்ரொஃபஸர் அப்படின்னா. ஏன்னா அவர் ஒரு 2 செகண்ட்ல அப்படி பேசுவார். அவர் எந்த ஏரியா கூட. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை தான் கிளாஸ்ல கத்துக்கிறோம் இல்லையா. அந்த பாடம் இப்போ சுந்தரன் சொன்ன மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் சுந்தரேஷ் வேலை சம்மந்தமே இருக்காது. இந்த மாதிரி டாக்டர்ஸ் மட்டும் படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களோ மற்ற யாருக்கும். ஸோ அதுதான் அந்த லைஃப் ஸ்டைலை நம்ம கற்றுக்குறோம், ஹியூமன் பிஹேவியரை கற்றுக்குறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அந்த அடிப்படையில் வந்து மேன் டு மேன் ரிலேஷன்ஷிப் இப்போ லைஃப்பில் வந்து இப்போ இவர் சொல்கிற ஜெயக்குமார் சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
சார் நான் ஹெச்ஆர்ல இந்த அளவு பண்றேன், எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அங்க என்ன, எங்க நம்ம ஹாட் ஆகணும், எங்க கூல் ஆகணும்னு அதை ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றோம். ஸோ இங்க விட்ரா பண்ற இடத்துல விட்ரா பண்ணிக்கோ, அட்டாக் பண்ற இடத்துல பண்ணித்தான் ஆகணும். சில சமயங்கள்ல காம்படிட்டிவ் அக்ரெசிவ் மார்க்கெட்டிங்னா அக்ரெசிவ் மார்க்கெட்டிங் தான், பட் நம்ம லூஸ் பண்றோம்னா விட்ரா பண்ணணும். அந்த டெக்னிக் தட் யூ லேர்ன் ஃப்ரம் அ காலேஜ். டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தர், இப்போ நாங்கள் 10 பேர் இருந்தோம். இன்னொன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன், வந்து என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணவர் டாக்டர் கிருஷ்ணசாமின்னு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் பிரின்சிபல். அப்போ டிபார்ட்மெண்ட்னா காலேஜ்லேயே பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் தான். 81 நான் உள்ளே சேர்ந்தேன். இப்போ நானுக்கு குப்சாமிலாம் ஒன்றா இன்டர்வியூ போகிறோம். இப்போ நான் செலக்ட் ஆகிறேன், அவர் மதுரைக்கு போகிறாரு. அப்போ அந்த பேர் இந்த கோயம்புத்தூர் பாரதிய யூனிவர்சிட்டி வாசவி காலேஜை பார்க்கும். எப்பா அம்மா எங்கே படித்தேன். இன்னைக்கு நீங்க இந்த கோபி ஈரோடு எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் ஹிஸ்டரி டீச்சர்ஸ் வாசவி காலேஜ் பசங்க இருப்பாங்க. குறைஞ்சது என்ன 100 இல்ல ஒரு 70 இருக்கும். அதுல ஒரு பையனை கேட்க, நீ எப்படியா வேலைக்கு போன? சார் வாசவி ஸ்டூடெண்ட் தான் நாலேஜா இருக்கு, வேற ஒரு வயலுக்கு ஒண்ணு கேட்டாங்கிறான். அவன் கூலாடு, அவன் சொன்ன வார்த்தை தான், உனக்கு யாரையா வேலை கொடுத்தாங்கிற. அவன் சுப்படியான் ஜாலியான போய், சார் வாசி பையனுக்கு தான் சார் நாலேஜ் இருக்கு, வேற ஒரு பயலுக்கெல்லாம் ஒரு நாலேஜும் கிடையாது. அவன் இங்கே இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், சத்தி பக்கத்துல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கோபி பக்கத்துல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்க எல்லாரும் அவங்கவுங்க ஃபீல்ட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறீங்க. ஸோ தாவூத் சொன்ன மாதிரி நிறைய அது ப்ராக்டிக்கல் இன்புட்ஸ் அதெல்லாம் டேக் அவேஸ் இருக்கு நமக்கு. ஏன்னா ஃபேமிலி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி சந்தோஷமா இருந்தால் நம்ம சில லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும். நம்ம லைஃப் ஸ்டைல்னா நம்ம அச்சீவ்மெண்ட் இன்னும் நல்லா இருக்கு. ஆனால் வெளியே போயிட்டு இருந்தால் ஃபேமிலி சந்தோஷமா இருக்கணும். ஸோ இது எல்லாம் முக்கியமானது. எல்லாத்தோட சொன்னது ரொம்ப முக்கியம். நான் காலையில் சொன்ன ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டேக் கேர். அந்த ஹெல்த்துக்கு மிக முக்கியமானது ஒரே வேர்டு. இப்போ ரீசெண்டாக என்ன சொல்றாங்கன்னா மாடரேஷன் அப்படிங்கிறாங்க. மாடரேஷன்னா மிதமானது, உணவா மிதமானது, தூக்கமா மிதமானது, உழைப்பா மிதமானது, இன்பம் எல்லாத்தையும் மிதமானதா வச்சுக்கோங்க. லைஃப் நல்லா இருக்கும். ஒன்று இருக்குங்கிறதுக்கு நம்மளோட காசு இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு 500 ரூபா இந்த 500 செலவு பண்ணிட்டு நாளைக்கு 0 பண்ண வேண்டாம். அதையும் மிதமாக தான் பண்ண, 100 பண்ணிக்க, மிச்சம் வச்சுக்கோ. ஸோ மாடரேஷன் இஸ் அ கீ ஆஃப் லைஃப். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால அடுத்த வருஷம் ஹோப்ஃபுல்லி வி வில் மீட். சரிதான், கண்டிப்பாக அடுத்த வருஷம் நம்ம கண்டிப்பாக எல்லாரும் நாங்க கொஞ்சம் எப்படின்னா முதல்ல சொல்லிடுங்க. சப்போஸ் அங்க இருந்தா கூட நான் வந்துடுறேன், நான் ஐ வில் கம் அண்ட் ஜாயின். ஏன்னா அக்டோபர் 30 போனால் ஒரு 1 மந்த் அங்க இருப்போம், போக வர இருந்துட்டு இருப்போம். ஒரு அட்வான்ஸா ஒரு ப்ராப்பர் டேட் சொன்னீங்கன்னா நான் பிளான் பண்ணி இருந்துக்கிறேன். ஏன்னா பிரபாகர் சொன்ன மாதிரி திஸ் இஸ் நாட் ஒன்லி கோல்டன் டே, திஸ் இஸ் அ பெஸ்ட் டே இன் அவர் லைஃப். தேங்க்யூ வெரி மச் ஆன் பிகாஃப் ஆல் தி. இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த எங்களது மதிப்பிற்குரிய பேராசிரியர்களுக்கும் நமது நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வெல்கம்.